கையில் தோழா உன் வாழ்க்கையும் கையில் தோழா உனக்காக நீதான் தோழா 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 எது நடந்தால் என்னட தோழா கட்டி வச்சு நீ போட்டா தோழா எவரெஸ்டை தொடலாம் தோழா 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 கிடைச்சத நீ ஹேண்டில் பண்ணு பிடிச்சத நீ அச்சீவ் பண்ணு வாழ்க்கைய நீயும் லவ் பண்ணு தோழா தோழா இந்த லைஃப் மேலேயும் கீழேயும் கீழேயும் மேலேயும் சுற்றும் என் தோழா அட்டா நீ என நானென அவனென இவனென என்ஜாய் லைஃப் தோழா தினம் நடத்தோழா வரும் நாளே மாற்று திருநாளா கூழா சிரித்திடுத்தோழா ஒரு போட்டினதில்ல முதலாளா டைட்டானிக் கப்பல் போல நீ நீந்து கடல் மேலே கவுந்தாலும் ஹிஸ்டரி தோழா இன்டர்நெட்டில் கூகுளில் யாஹூவில் நீ தினம் தேடின வருமா சந்தோஷம் துணிஞ்சிட்ட கெயின் மேல கெயின் வரும் டாப்பில் ஏத்திடும் டோன்ட் ஃபீல் இன் தோழா காலம் ஐஸ்கிரீம் போல அது உருகிடும் முந்தே டேஸ்ட் பண்ணு வாழ்க்கை ஒரு மேக்ஸ் போல அது புரிஞ்சிட்டு நீயும் சால்வ் பண்ணு என்ன நடக்கும் எதிர்த்து நீ நில்ல எவனையும் நீ டீல் பண்ண நீ தாண்டா வின்னு தோழா சிச்சுவேஷன் பார்த்து நீ பாய்வதில் ஆலையை சாய்ப்பதில் பிரெயினை யூஸ் பண்ணு தனி திறந்து பசித்திர விழித்திர ஏம் பண்ணி எனிமியை அழகா ஃபினிஷ் பண்ணு ஹலோ பிரதர், என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா? இதை விட பெட்டர் பிளேஸ் இருக்குது, வா நான் காட்டுறேன். குடு. வேணாஞ்சி, குடிச்ச உடம்பு கெடுதல். தற்கொலை தானே பண்ண போனேன், அப்ப என்ன உடம்பு மேல ஆக்குற? குடு, ப்ராப்ளத்தை பற்றி அப்புறம் பேசலாம். நீங்களும் பிரச்சனையை மறக்கத்தான் குடிக்கிறீங்களா? நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். ஜி, குடியும் போது ஒரு மாதிரி இருக்கு, ஆனா குடிச்ச நல்லா இருக்கே ஜி. இன்னொரு பேக்கு போடுறியா? கொடுக்குறவ நல்லா இருக்கும், ஆனா குடல் எரிஞ்சிடும், பார்த்துக்கோ. வாட்டர் பேக்கெட் தண்ணி ஊத்துறா. ஊத்துணுமா? ஊத்தாமே நல்லா தானே இருக்கு. இருக்கும். ஒரு சிகரெட் கிடைக்குமா? பரவாயில்லையே, அடுத்த ப்ரமோஷன் ரெடி ஆயிட்ட. நிறைய பிரச்சனை சொன்னியே, என்ன பிரச்சனை? என் பேர் பாஸ்கரன் ஜி. சரி, ஷார்ட்டா பாஸ்ன்னு வாங்க. இபி ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். எல்லாரையும் போல காலைல எழுந்து சாமி கும்பிட்டு பரபரப்பாக சாப்பிட்டும் சாப்பிடாமையும் சாரோட்ட பிடிச்சி ஆஃபீஸ் போகிற சாதாரண ஆள்ஜி. இப்போல்லாம் ஆஃபீஸ் போகிறதுக்கே ஒரே வெறுப்பாக இருக்குஜி. காரணம் என் சூப்பரண்டன்ட்டு பேர் குறியன். இந்த அங்காடி தெரு படத்தில் இந்த கருங்காலின்னு ஒரு சூப்பர்வைசர் வருவான்ல, அவனோட பயங்கர டார்ச்சர் ஜீவன். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பிகாம் பாஸ் பண்ண வச்சு நான்
என்ன போய் ஒரு நாயோட கேவலம் நத்து வாஞ்சி அந்த கடுவம்புன ஒன்னும் இல்லை ஜி. போன வாரம் ஒன் டாய்லெட் போய் எடுத்து சீட்ல உட்காந்தேன். யோ இங்க வாயா. சார் எங்க போயிட்டு வர? ஒன் டாய்லெட் போகணும் சார். ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும் உனக்கு தோணலையா? இதெல்லாம் வீடா இல்ல ஆபீஸா? ஒரு டிசிப்ளின் வேணா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 97 98 கரண்ட் பில் ரெவன்யூ டீடைல்ஸ்லாம் வேணும். போயிடுத்து போயா. நீங்க அவன் அப்படி திட்டானேன்னு அடுத்த நாள் அவன்கிட்ட பர்மிஷனுக்காக போய் நின்னஞ்சி. சார் என்னையா ஒன் டாய்லெட் போகணும் சார். உங்க வீட்டுல டாய்லெட் பாத்ரூம் எதுவுமே இல்லையா? எல்லாம் ஆபீஸா வச்சுக்குவியா? நான் என்ன உனக்கு சூப்பரண்டா இல்ல டீச்சரா? போயா. எனக்கு மட்டும் எந்த அவமானம் இல்லாச்சு. எங்க ஆபீஸ்ல வசந்தின்னு ஒரு டெம்பரரி ஸ்டாஃப் ஏழை பொண்ணு ஒரு நாள் ஓவர் டியூட்டின்னு ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை மட்டும் இருக்க வச்சு அந்த பொறுக்கி ராஸ்கல் இனிமே என்கிட்ட வந்து செருப்பு பிஞ்சிரும். சரியா காத்திருந்து பாஸ்டிங் வர நேரத்துல அந்த வசந்தி பொண்ணுக்கு வர வேண்டிய பர்மனன்ட் ஆர்டர் அவன் சொந்தக்கார பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டாஞ்சு. அந்த ஏழை பொண்ணு தம்பி தங்கச்சி எல்லாம் படிக்க வைக்க முடியாதுன்னு யாரும் இல்லாத போது எங்க ஆபீஸ்லயே தான் கையாத்தின்னு தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்படிப்பட்ட அயோக்கியெல்லாம் உயிரோட இருக்கணுமாச்சு சொல்லுச்சு. அதோ குடிச்சிட்டு போதையில் உள்ளாரேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றதெல்லாம் சீரியஸ் மேட்ரு. எனக்கு இருந்த அவசரத்துக்கு ஒரு பேமானி பையன்கிட்ட கந்து வட்டி கடன் வாங்கிடுச்சு. மாசம் மாசம் நான் வாங்குற சம்பளம் வட்டி கிட்ட பத்தலச்சு. ஒரு நாள் அவன் வட்டியும் கொடுக்க மாட்டேன், அசலியும் கொடுக்க மாட்டேன், வந்து பார்க்கவும் மாட்டேன். நானே பெரிய பூச்சாண்டி, எனக்கே பூச்சாண்டியா? லோன் வந்தோடனே அசல் அடிச்சிடனே. இப்போ கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. இதான் கட்சி வாணிங்க. கட்டாயமா நானே 2 நாள் உங்களை வந்து பார்க்குறேனே. வந்துடுவேன். பத்திரமா வந்துடணும். வட்டி கொடுக்க மாட்டேன். ஏய், வட்டியை குடிச்சு இதெல்லாம் வாங்கினி போ. இன்னைக்கு உன்னை துணியோட விட்டுக்கிறேன். வட்டி வரல மோன அம்மனமா ஓட விடுவேன். அண்ணாச்சி எவ்வளோ பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் யார் தெரியுமாச்சு? யார் அது? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கோச்சடையான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேர் எந்த, அதுக்கு முன்னாடி சிவாஜி, இனிமேல் லிங்கா. எப்போல்லாம் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு பேர் மாத்திப்பார். ஆனா எங்களை எப்படி கூப்பிட சொல்லியிருக்கேன் தெரியுமா? டியூடுன்னு. மை டியர் ஃப்ரெண்ட், ஷார்ப்பா 10 o'clock வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக கிளாஷ் வாங்கி கழுவி வைக்கிறேன். உன்னை அளந்து அளந்து ஊற்றி அப்படி ரசிக்கிறேன். உன்னை சாதா வாட்டர் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால பார்த்தியா காஸ்ட்லி வாட்டர் பாட்டில் வாங்கி உன்னோட மிக்ஸ் பண்ணி அப்படியே உன் கலரை மாத்துறேன். உள்ள போறிய சும்மா போற மிக்சரு காரா புந்தி ஆம்லெட் ஆஃப் ஆயில் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க பாரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை அவனை உள்ள அனுப்புனால்தான் நீ திருப்தி ஆவ. அவனே அனுப்புறேன்ல. எல்லாரும் உள்ள போய் ஹாப்பியா இருக்கீங்களா நாச்சு? அப்புறம் ஏன் குடல் எரியுது? நீ உள்ள போனதுக்கு அப்புறம் கண்டவன்ட்டு எல்லாம் செருப்படி வாங்குறேன். தேவை எனக்கு. இவ்வளவு செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் கூட நான் வந்து உன் கூட லாஸ்ட் 20 years ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னா என்ன காரணம்? That is dude, always cute. உள்ள போறியா? பா, கோவப்படாத, நான் தான் பேசிட்டேன். போடி போடி பட்டும். யார் அவன் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்தேன்? பார்த்துட்டேன். சரவணம் மீனாட்சி. டேய், எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அந்த சீரியலையும் என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணாதேன்னு. நான் பாஸ்கர். நீ சொன்னா நாங்க நம்பணும். ஆமா, எங்க மீனாட்சியை காணோம்? வேணாடா, டென்ஷன் பண்ணாத. அதே டென்ஷன்ல தான் நீ வழக்கம் போல மீனாட்சி கூட சண்டை போட்டு விட்டு வந்திருக்கீங்க மிஸ்டர் செல்வன். சொல்லிட்டு மாட்டேங்கிறாங்க. எப்போ பாரு இதே சொல்லிட்டு. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அண்ட் ஸ்வீட்டிங். சட்னி சாம்பார் அரைக்கிறதெல்லாம் சீக்கிரம் அரைச்சுக்க. ஒருத்தன் புடுங்கிறது கிளம்பிக்கிட்டு இருக்கான். டேய், என்ன இல்லப்பா, இவி ஆபீஸ் போய் கரண்ட் ஆஃப் பண்ண தான் போறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனா கிளம்புற? நைட் ஆனா சரக்கு போட்டு அலும் பண்றது, பகலனா லேப்டாப்பை திறந்து வச்சு நீங்க சீனை போறது. ஏதாச்சும் உருப்படியா பண்ற. ஹலோ, என்னது ட்ரிங்க்ஸ்? மீ ஓ மை காட், ஐ டோன்ட் லைக் திஸ். என்ன உமாக்கா அப்படி உத்து பாக்குறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கவே நான் அவளை யோசிப்பேன். ஏன்னா அதுல ட்ரிங்க்ஸ்ன்ற வேர்ட் இருக்கு. ஓ, இதுக்கு பேர் தான் கல்வி கல்வி ஊத்துறதா? இந்த டூடே ஒரு ஆறுதல்னா என் சந்தோஷமே மகாதாஞ்சி. மகாலட்சுமி. நான் ரொம்ப சைட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்னா பயந்துடுவேன். ஆனா அவ அப்படி கிடையாது. எனக்கு அப்படியே ஆப்போசிட். என்னம்மா இது? ஆர்ஃபனேஜ் டொனேஷன்.
அது சரி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் மாசம் மாசம் நீ அனாதை குழந்தைகளுக்கு தானம் பண்ண போல இருக்க. தங்கம் விக்கிற வழிக்கு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தவனாமா? ஏங்க மாப்பிள்ளை யாரு? உங்க தங்கச்சி பையன் பாஸ்கர் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். என்னது? அந்த பாஸ்கர் ஏன் மாப்பிளையா? சத்தியமா அந்த பயந்தவங்களை பழக்கி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்போ நான் அவரை தான் கட்டிப்பேன். மகா, நீ என்ன சொன்னாலும் அந்த கோவ பயலுக்கு நான் உன்னை கட்டி வைக்க மாட்டேன். ஐடி கம்பெனில ஜம்முன்னு வேலைக்கு போற ஒரு பையனுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். சொல்லுடி. இன்னைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்றோம்ல? ஆமாண்டி, வழக்கமா மீட் பண்ற இடம் தாண்டி. ஷார்ப்பா 5 மணிக்கு வந்துருவேண்டி. சரி, லேட் பண்ணாம வந்துரு. ஓகேடி, பாய் டி. மகா, யார் அந்த பயந்தாங்குழி பாஸ்கர் தானே? இல்லப்பா, என் ஃப்ரெண்ட் எஸ் மது. எனக்கு தெரியுமா, உன்ன மாதிரி பொண்ணுங்க இத்தனை டீ போட்டு பேசினால என்ன மாதிரி அப்பனுங்க கண்டுபிடிச்சிருவாமா அந்த பக்கம் பேசுறது ஒரு டாதான்னு. உங்க அப்பா தானே நான் படிக்க ஹெல்ப் பண்ணாரு. இப்போ எதுக்கு திடீர்னு அவருக்கு என்ன பிடிக்காம போச்சு? உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு அப்பா குறை சொல்றாரு. அது ஏன் நேச்சர், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்றது இருக்கட்டும், எனக்கு கூட ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படி ஆக்ஷன் ஹீரோக்களை தான் பிடிக்கும். ஒன்னு தெரியுமா, பொண்ணுங்களுக்கு மொரட்டுத்தனம் தான் பிடிக்கும். எங்க மொரட்டுத்தனமா இருக்கணும்னு எனக்கு தெரியும். டேய், நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்க வந்த காரணமே நேத்து நடந்த சம்பவம் தான் ஜி. எங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் எங்க அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு. சீரியஸா வேற மாப்பிள்ள பாக்குறாருப்பா. என்ன என்னவோ நீ உங்க அப்பா பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்றதுதான் சரின்னு தோணுது. என்னடி பேசிட்டு இருக்கும்போது அடிடா? இங்க பார், நாளைக்கு ஊரை விட்டு ஓடி போறோம். ஊரை விட்டா? காலையில 8 மணிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நான் நிப்பேன். நீ வர. நேரா திருத்தணிக்கு போறோம். தாலி கட்டிட்டு எங்க அப்பா முன்னாடி வந்து நிக்கிறோம். உங்க அப்பா ஒத்துக்கலனா அவரை வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதுதான். திருத்தணியிலே தான் கல்யாணம் பண்ணுமா? திருப்பதியில பண்ணலாம்ல? ஏன் திருத்தணியில உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல, நான் கடை வாங்கின ஒருத்தன் திருத்தணியில மொட்டை அடிக்கிற இடத்துல டியூட்டி பாக்குறான். இப்ப என்ன பார்த்தா பணத்தை கேட்பான்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்போ ஓகே. என்னடா அது? என்னன்னாச்சு? ஒரு நிமிஷம் சார். சாரி சார், பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பக்கத்துல தான் மெயின் ரோடு, போனீங்கன்னா வேற ஆட்டோ பிடிச்சிக்கலாம். ரோட்ல ஏய் நாய், இதுதான் சொன்னேன் சீக்கிரமா கிளம்பலான்னு. கேட்டியா? லேட்டா போய் உங்க அப்பாக்களை நல்லா மாட்ட போறேன். நீ என்ன ஓம்பாட்டுக்கு போங்க போங்கற? நைட்டு டிஃபன் வாங்கிட்டு வர வந்தேன், பார்த்ததுனால ஓகே. வந்து காப்பாத்தலாம் பார்த்தா வண்டி எடுங்கற. நீ வேற ரவுடிகள்ட்ட விட்டு வந்துட்ட. ஏதாவது போட்டா என்னமா பண்றது? இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு ஆம்பளைக்கு வீரம் வரும். நைட் டியூட்டில தான் நல்லா தூக்கம் வருது. யார் யார் எப்படி ஓடியாரா? யார் நீ? என்ன ரவுடிங்க தொத்திட்டு வராங்க சார். அறிவு இருக்குதா உனக்கு? சேஃப்டியான இடத்துக்கு போக வேண்டியதானே, இங்கேயே வந்த? யோ சார், வாயா. என்ன பிரச்சனை?
சார் என்ன ஒரு 5 ரவுடி தோத்துறானுங்க சார். யாரியா? பாத்துங்க சார். சார் இவனுங்க சார் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டானுங்க சார். முதல்ல புடிச்சவங்க உள்ள போடுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். நிறுத்தியா இவனுடா இங்க வரதுதான் எங்களை தண்ணி கட்டி கூட்டு வந்தியா? இது நாங்க அடிக்கடி வந்து தண்ணி அடிக்கிற பாரியா? இன்சு நேத்து அடிச்ச பாட்டில் மீதி இருக்குமே குடு. ரொம்ப தண்ணி காட்டிட்டான். இல்லையில காக்கிச்சரக்காரன் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கான். என்னப்பா என்ன பிரச்சனை? நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன் சார். வழிப்பறி பண்ணிட்டானுங்க சார் என்கிட்ட. என்ன அடிச்சு என் சட்ட பாக்கெட் எல்லாம் கிழிச்சு என் பர்ஸ்ல இருக்கிற பணத்தோட என் மோதிரம் வாட்ச் செயின் எல்லாம் பிடிக்கிட்டானுங்க சார். அவனுங்க ஆதாரத்துக்கு எடுத்த போட்டோ எல்லாம் என் செல்ல இருக்கு சார். முதல்ல அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க சார். நிறுத்தியா ஒண்ணு இல்லை இன்சு. நாங்க கடையில உட்கார்ந்து இருந்தோம். இவன் அழகான பொண்ணு நடந்து வந்துருந்தான். எங்களுக்கு சின்ன சபலம் வந்துச்சு. கைய வச்சிட்டோம். எங்களை கலாய்ச்சி பொண்ணு ஆட்டோல ஏத்தி விட்டான். இங்க வந்து தப்பா என்ன போட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்றான். ஏதோ பார்த்து முடி. யோ உண்மையிலே என்ன நடந்துச்சு அது சொல்லுமோல. சார் நான் சொன்னதா சார் நடந்துச்சு. நான் சொன்ன கம்ப்ளைண்ட்டை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க சார். சார் இவனுங்க என் கையில முகத்துல கால்ல எல்லாம் அடிச்சாடுங்க சார். பிசிக்கல் அட்டாக் சார். முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க சார். நாளைக்கு காலையில கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க சார். ஐயோ இன்சுக்கு தூக்கம் வச்சியா? இவன் வேற. அப்புறம் என்ன சார் தெரிஞ்சவங்க யோசிக்கிறீங்களா? இருங்க நம்மளுக்கு போட்டு இருக்கான் கக்கூசில் இங்கே விட்டுவானோ சார். நான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப். எனக்கு குரல் கொடுக்க என்ஜிஓ யூனியன் இருக்கு. தேவைப்பட்ட கமிஷனர் ஆபீஸ் போவேன். மனித உரிமை கமிஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார். இவனுங்களை சும்மா விட மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு தான் பின்னாடி பிரச்சனை ஆயிடும். என்னாச்சு? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். அந்த ரோடிங் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமா. நான் எதுவும் அங்க வரணுமா? ஒன்றும் தேவையில்ல, நானே சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கு காலைல கூப்பிடுறேன். குட் நைட். தம்பி உங்க பேர் என்ன? பாஸ்கர் சார். ஓகே மிஸ்டர் பாஸ்கரன், ஏதோ தெரியாதனமா போதை போட்டு உங்களை தகராறு பண்ணிட்டானுவேன். உங்க இழப்புகளுக்கெல்லாம் நஷ்டீடு தர சொல்றேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுரும். மன்னிப்பா? சார் இப்போ எஃப்ஐஆர் போட போறீங்களா இல்லையா? இன்னைக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஆப்பு தான். ஏல சொல்லு இன்சு. என்ன நடந்துச்சு? என்ஜிஓங்க மனித உரிமை கமிஷன்ங்கிறான். என்ன பண்ணி தொலைச்சி அவனை? அங்க ஒண்ணுமே நடக்கல இன்சு. அவன் போய் சொல்றான். அந்த பொண்ணோட பேரு உள்ள வரக்கூடாதுன்னு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். நல்லா நினைச்சப்போ அங்க பாரு என்ன வேலை எழுதிட்டு இருக்கான். எது எப்படியோ சரி. பையன் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கான். இவன் பிரச்சனையை சுமமா முடிக்கலன்னு வையன் உன்னை சுத்தல விட்டுருவான். புரியுதா? அப்படிங்கிற டேய் ஃபோன் கொடுறா. வணக்கம் கவுன்சிலர் அக்கா. வணக்கம்க்கா. இன்னும் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான். வணக்கம்மா. தம்பி நான் தான் இந்த ஏரியா கவுன்சிலர் சகுந்தலா. சின்ன பிரச்சனை எதுக்குப்பா பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்க? விட்டுரு தம்பி. விடலனா? விடலைனா விஷயம் கபலீகரமாயிடும். மேடம் கோவமா பார்த்தா கொய்யாக்கா கூட குபீர்னு பழமாயிடும். பேசாம மேடமோட கமக்கமா போயிடுங்க. தம்பி என்னோட இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில இப்படி யாருக்கிட்டையும் இவங்க பணிஞ்சு போனதே கிடையாது. எதிராளிய படுக்க போட்டிருக்கிறாங்க. இத பா தம்பி, சும்மா ஊதி ஊதி பிரச்சனையை பெருசுபடுத்தாத. இங்க பாருப்பா, நான் சுருக்கமா என்ன சொல்லுவேன்னா, இவங்கிட்ட ஏன் சுருக்குறீங்க? விரிச்சு வெளாவரியா சொல்லுங்க. ஐயோ அவனை சமாதானம் பத்திட்டு இருக்க, நீ என்ன ஏத்தி விட்டுருக்க? சமாதானமாவா? அப்ப அவனோட கொஞ்சி குலாவி அவன் கெஞ்சு முடியா பண்ணிடலாமா? ஐயோ தனியா கூட்டிட்டு போய் பேசியா? வாங்க போகலாம். ஐயோ அவன அவன் அடியா? பாஸ்கரே, எதுக்காக பிரபலங்களோட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்போ உனக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும் சார். பணம் வேணான்னு சொல்லிட்ட. அப்போ ஒண்ணு செய்ய, கோல்கொண்டால இருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் கும்முன்னு குஜாலான குட்டிகள்லாம் கவுன்சில் கைவசம் இருக்குது. நீ ஊன்னு சொல்லு. ஒரு நாள் கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் ராத்திரிய பகலாக்கிட்டு வந்துரு. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்குதே, இது கூட அப்பப்ப போயிட்டு போயிட்டு வரும். மூஞ்சா பாத்தியா எப்பவும் டயர்டாவே இருக்கும். நீங்க ஏட்டையாவா இல்ல மாமாவான்னு கேக்குற. கரெக்ட் தான். இந்த கவுன்சிலர் அம்மாவுக்கு நான் தூரத்து சொந்தம். ஒரு வகையில மாமானே வச்சுக்கேன். என் கம்ப்ளைண்ட்ல இதையும் நான் சேர்த்து எழுதுறேன். என்னன்னு? இந்த கவுன்சிலர் எனக்கு பணம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. பொண்ணுங்க சப்ளை பண்ண ட்ரை பண்ணாங்க. இதுக்கெல்லாம் சாட்சி நம்ம ஏட்டையா தான். என் பேரை எழுதாதப்பா. என் வேலைக்கு உல வச்சிடாத ப்ளீஸ். அப்ப மூடிட்டு கம்முன்னு இருங்க. மூடி தானே கிடக்கு. இவன் படுக்க மாட்டான், படிய மாட்டான். ஒரு நிமிஷம். ஓகே. என்னய்யா போட்டோ எல்லாம் எடுக்கிறான்? அவன் கம்ப்ளைண்ட் லிஸ்ட்ல கச்சிதமா உங்களையும் சேர்க்க போறான் போல இருக்கு. உங்க பேர் சகுந்தலா தானே? எக்ஸ்கியூஸ் மீ, சகுந்தலா தேவி. 8 டாஸ்மாக் பார ஏரத்துல எடுத்தவங்க. சாரி 9. என்னய்யா பிரச்சனை பெருசாயிட்டே போகுது.
பிரச்சனை இதை விட பெருசா ஆகாம இருக்கணும்னா உங்களை விட பெரிய ஆளுக்கு நீங்க உடனடியே போன போடுங்க. ரெண்டி ரெண்டி பாவுனாயா? தம்பி, இந்த தொகுதியிலேயே ஒரு பெரிய புள்ளி, பேரு விஸ்வநாத ரெட்டி. రెడ్డి గారు పర్వాలేదు పర్వాలేదు. కూర్చోండి. ఏమిరా అయ్యా పెద్దవాడని చెప్పారు చిన్న పైన ఉన్నాడు தெரியாம சொல்லிட்டாங்க ஐயா. బాబు என்ன நடந்துச்சுன்னு చెప్పారు. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பு, எதுக்கு இப்படி அர்த்தராத்தில் பிரச்சனை చేస్తారు? காலை 5 மணிக்கு எனக்கு மலேசியா ஃப்ளைட்டு இருந்தாலும் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் ఇక్కడ వచ్చాను తెలుసా? ஹலோ சார், இதுவே இந்த ஏரியாவில் ஒரு ஏழைக்கு பிரச்சனைனா நைட்டு 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வருவீங்களா? போய் இந்த பொறுக்கிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கரெக்டாக வந்திருக்கீங்க. நாசமா போய் அவரையும் படம் உன்னன்றா தம்பு இது நல்லா இல்ல, கடைசியா வான் பண்றேன் நேனு. சார், உங்களுக்கு அப்புறம் அமைச்சர், சபாநாயகர், கலெக்டர் யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீங்க இன்ஸ்பெக்டர், இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றீங்களா? இல்ல நேரா கமிஷன் ஆபீஸ் போட்டுமா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஆவுன்னு அவளையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். போலீஸ் எல்லாம் போட்டோ சொல்லி அவளை அடிச்சு மண்டே பறந்து விடுறா. ఇన్స్పెక్టర్ ఉండండి ప్లీజ్. తమ్ముడు ఏం లేదు ఒన్నులా నాకు తెలుసు బాబు, న్యాయం చేస్తాను. ఇన్స్పెక్టర్ ஐயா, இந்த தம்புடு சொல்றதுலயும் நியாயம் ఉంది. நம்ம பசங்க தான் தப்பு చేశారు, కంప్లైంట్ తీసుకుని ఎఫ్ఐఆర్ போட்டுருங்க. என்னையா சொல்றீங்க? போடுங்க. ஓகே தம்புடு, వస్తాను బాబు. பிடிங்க, உள்ள தூக்கி போடுங்க. சுனாமி வந்து வச்ச மாதிரி இருக்கையா. யோ எஃப்ஐஆர் போட்டச்சையா? பாத்தியாடா, எல்லாரும் பேக்கப் ஆயிட்டாருவேன். நீ லாக்கப் ஆயிட்ட. இதாமல பாலிடிக்ஸ். நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன என்ன அநியாயமா கொசு கடியில விடின வரைக்கும் லாகப்ல வச்சு நடக்குச்சு. விடுததும் ராத்திரிலாம் தூக்கமே வந்திருக்காதே. ஏட்டையா சார், டீ குடுத்தீங்களா? கொடுத்தேன், அவன் குடிக்கல, நான் குடிச்சிட்டேன். திறந்து விடியா. என்னப்பா உன் என்ஜிஓ சங்கம், மனித உரிமை கமிஷன் இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க ராத்திரி? ஓவர் ஆடுன்னு வையேன், ஒரே தட்டு தான். எஃப்ஐஆர் எப்படி போடுறதுன்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லி தரீல. எஃப்ஐஆர் எப்படி போட்டுருக்கோம் தெரியுமா? ஏட்டையா சொல்லியா? போஸ்டர் ஒட்ட வந்த ஆளுங்கட்சிக்காரங்க கிட்ட நீ தகராறு பண்ணிருக்கிற. தட்டி கேட்க வந்த கவுன்சிலர் சவுந்தலா தேவியை தகாத வார்த்தையில திட்டி இருக்கிற. விலக்கி விட வந்த விஸ்வநாத ரெட்டியை நீ விழாவிலேயே எட்டி ஓய்ச்சிருக்கிற. அப்படியெல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்படியெல்லாம் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இதை வச்சு உன்னை ராத்திரியெல்லாம் லாக்கப்ல வச்சிட்டோம். இப்போ கோர்ட்ல கொண்டு ஆஜர்படுத்த வேண்டியதான் பாக்கி. இப்போ தெரியுதா போலீஸ் பவர்னா என்னன்னு? இல்லை பயமா இருக்கோ? ஏதோ ஆர்வ கோளாறுல கொஞ்சம் ஓவரா போயிட்ட. ரெட்டி ஐயா உன்னை மன்னிக்க சொல்லிட்டார். இனிமேலாவது இந்த மாதிரி பவர் உள்ள ஆள்கிட்ட மோதுறத நிறுத்திக்க. என்ன உன் செல்ஃபோனு இதில் இருந்த ஃபோட்டோ ஆதாரம் எல்லாத்தையும் அடிச்சாச்சு. ஒன்றை மாதிரியே செல்ஃபோனும் சார்ஜ் இல்லாமல் இருக்கு. பிடிச்சிக்கிட்டு பொடி நடையா வீடு போய் சேருப்பா. ரொம்ப நொந்து போயிட்டேன் ஜி. ரொம்ப நர்வஸ் தானே ஜி. அண்ணே, ஒரு பாக்கெட் சிகரெட்டு, 2 வாட்டர் பாக்கெட் எடுத்துருவாங்க சீக்கிரம். ஒரு நிமிஷம் பெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இந்தாண்ணா 90 ரூபா. எவ்வளோ ஆச்சு? 90 ஆச்சுண்ணா. இந்த 10 ரூபா சில்லறை எடுத்துருவாங்க அண்ணா. இந்த டிப்ஸ் எதுக்குண்ணா? பார்த்தா பாமா இருக்கடா. போடா. தேங்க்ஸ்ண்ணா. ஜி நல்லா விட்டேன்.
அம்மா பாஸ்கர் பஸ் ஸ்டாண்ட் வரல. ஃபோன் பண்ணியா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? என்னமா பண்ண போற? ஓகே, டென்ஷன் ஆகாத. நான் சொல்றபடி செய். பாஸ் டியூட் பாஸ், ஒரு நிமிஷம் வாங்க. என்ன சார்? பாஸ் அர்ஜென்ட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கொஞ்சம் கூட வரீங்களா? கம்ப்ளைண்டா இருக்கு? உன் ஃப்ரெண்டு என் பொண்ணை எடுத்துட்டு ஓடிட்டாயா, கூடவே என் பொண்டாட்டியும் போயிட்டா. சார் ஆக்சுவலி மகாவும் பாஸ்கரும் திருத்தணியில போய் கல்யாணம் பண்றதா உங்க பிளான். ஆனா பாஸ்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு வராம போயிட்டான். அப்பா. ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். மகா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா இப்போ நான் ஸ்டேஷன்ல தான் வரேன். அவன் எதுக்கு ஸ்டேஷனுக்கு போனா? ஏதோ வழிப்பறி பிரச்சனையா சார்? நைட்டு ஃபுல்லா ஸ்டேஷன்ல இருந்திருக்கான், காலையில கிளம்பிட்டானா. எங்க போனான்னு தெரியல. ஃபோன் பண்ணா நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த தருதலை எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னையா? இப்போ என் பொண்ணு என் பொண்டாட்டி எங்கயா? சார் இந்த ஹாஸ்டல்ல தான் உங்க பொண்ணு முன்னாடி தங்கியிருக்காங்க. இறங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன கூப்பிட்டே இருக்கீங்க, நீங்க போயிட்டே இருக்கீங்க. யார் நீங்க? நீங்க யாரு? நான் இந்த ஹாஸ்டல் வார்டன். பார்த்தா பழைய கார்டன் மாதிரி தெரியுது. ஷட் அப். என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு அர்ஜென்ட்டா பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும். ரெண்டு பேருமே இங்க தான் இருக்காங்க. அர்ஜென்ட்டா பார்க்கணும், பேசணும். ஹலோ, உங்க வைஃப் பேர் என்ன? முத்தழகு. என்னது? முத்தழகு. அம்மா முத்தழகு உங்க வைஃப் தாங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்? காட்டுறேன் தம்பி, கொஞ்சம் இந்த பக்கம் வா, பாத்துங்க. பெரிய பருத்தி வீரன் கார்த்தி நினப்பு நெஞ்சில முத்தலகன்னு பச்சை ஊத்திருக்காரு பாரு. பிள்ளைய பார்க்க வந்த இடத்துல பீலிங்க. யோ, ஏன் பச்சை கிளி பேர பச்சை குத்து? உனக்கு என்ன வந்தது? மிஸ்டர் பருத்திவீரன், என்ன உங்களதான்? எஸ். உங்க முத்தழகும் பொண்ணு தங்கி இருக்கிற ரூம் 420. போங்க. தடுக்க வேண்டிய அம்மா பொண்ணு கூட ஓடி வந்துட்டா, பொண்ணை இழுத்துட்டு ஓட வேண்டியவன் எங்கேயோ ஓடிட்டா. வீட சுத்தி பத்துக்கிட்டு எரியுது. அப்ப உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதானே? அது இல்லையா, என் பொண்ணு ஓடி போன விஷயம் அக்கம் பக்கத்துல அரச புரசல தீயா பரவுதுன்னையா. மகா, உங்க அப்பனோட கௌரவத்தை காப்பாத்த வீட்டுக்கு வந்துருமா? இல்லப்பா, பாஸ்கரோட எனக்கு நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்ல காலடி எடுத்து வைப்பேன். அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என்ன டியூட், பாஸ்கரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவன் எங்க இருக்கான்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் இல்ல. ஒருவேளை நீ திருத்தணிக்கு தனியா ஓடி வந்திருப்ப நினைச்சு அவன் தனியா ஓடி போயிருப்பானோ? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என் ஆபீஸ்ல இந்த கடுவம் போன கந்து வட்டிக்காரன், இன்ஸ்பெக்டர், ரவுடி, கவுன்சிலர், ரெட்டி, இந்த 6 பேத்தையும் கொலை பண்ண போறது. யாராச்சும் கூலி போட தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எவ்வளோ கூலி கொடுப்பேன்? ஆஃபீஸில் 1 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கேன் ஜி. சில்லறை இடம்லாம் 60,000 ரூபா இருக்கும். மொத்தமாக கொடுத்துறேன். தலைக்கு 10,000 ரூபா. இருதா கூலி விட இருக்கு. லிஸ்ட் விடு, ஒருத்தரா தூக்கிடலாம். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமைல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள என் ஆஃபீஸர் கடுவம் புனையே போட்டணும். மொதல் எதிரியே அவன் தான் ஜி. செவ்வாய்க்கிழமை அந்த கந்து ஓடிச்சு, அவனை போட்ட வச்சுக்க பல பேருக்கு சந்தோஷம் ஜி. புதன்கிழமை ஜி இந்த 2 பேரில் எதனா வந்து விடுங்க. 2 பேரும் போக வேண்டியது தான். ப்ரிஃபரன்ஸ் இது. ஐயோ, இன்ஸ்பெக்டர் தொட்டிங்களா ஜி? அப்போ இன்ஸ்பெக்டர் வெட்னஸ்டே லாஸ்ட் ஒர்க்கிங் டே. வியாழக்கிழமை அந்த காட்டு ரவி ஜி, கரெக்ட். அவன் தானே மெயின் அக்யூஸ்டு. வெள்ளிக்கிழமை கவுன்சிலர் ஜி. பேட் ஃப்ரைடே அவளுக்கு. சனிக்கிழமை அந்த ரெட்டி. கரெக்டா? எப்படி கிடமிச்சிங்க? சூப்பர் ஜி. பாதையில் கூட ஷார்ப்பாக இருக்கீங்க ஜி. அவ்வளோதான். இந்தாங்க ஜி. கூலிப்படம் எந்த ஊர்? தூத்துக்குடியா? கூலிப்படம் இல்லை, ப்ரொஃபஷனல் கில்லர். ப்ரொஃபஷனல் கில்லரா? யாரு ஜி அது? நான் தான். போங்க ஜி, காமெடி பண்ணிட்டு சூரியன் படத்தில் வர மொட்டை சரக்குமார் மாதிரி இருந்தா நீங்க கொலை பண்ணுவீங்களா? ஹலோ, நான் நிஜமாவே ப்ரொஃபஷனல் கில்லர் தான். சரி ஓகே, ஒத்துக்கிறேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நானே இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணா கூட நீங்க கொலை பண்ணுறது நிறுத்தக்கூடாது. ஓகே, ப்ராமிஸ் பண்ணுங்க. ஓகே, ப்ராமிஸ். டீல். தூக்குங்க 6 பேர். அட்வான்ஸ் கொடு. அட்வான்ஸா? டீல்னு அட்வான்ஸ் தரணும்ல. என்னாச்சு, கொஞ்சம் முன்னாடி கேட்கக்கூடாதா? அப்போதான் கடைக்கார பையனுக்கு எடுத்து கொடுத்தேன். 2, 4, 6 தாங்க, இவ்வளோதான் இருக்கு. 12 ரூபா. தலைக்கு 2 ரூபா அட்வான்ஸ் வச்சுங்க. ஹாப்பி? ஆனாஜி சொன்ன மாதிரியே முடிச்சிடுங்களா காரியத்தை? அட்வான்ஸ் வாங்கிட்டல, டீல்னா டீல் தான். அப்போ ஓகே. சரி ஓகே பிரதர், போகலாமா? போகலாம் ஜி. இருங்க, பாட்டில் எடுத்து வந்துடுறேன். ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க பாஸ். யாருங்க டூடு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்? பாஸ், நானும் அப்பேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறீங்க. நான் லவ் ஃபெயிலியரா? ஏய், இதுல யாருக்கு லவ் ஃபெயிலியர் நான் சொல்லட்டா?
உங்களை விட தாடி இவருக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ சாருக்கு தான் லவ் ஃபெயில். ஹலோ பாஸ், நாங்க நீங்க எதை ஒன்னும் சொல்ல வேணாம் பாஸ். ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டா அந்த ஃபீலிங் எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்டு இவர்கிட்ட கொட்டிட்டு இருக்கிறீங்க. ஆமே கரெக்ட்? ஆமா. ஃப்ரெண்டை நம்புங்க, கடைசி வரைக்கும் கூட வருவானுங்க. பொண்ணை நம்புனீங்க, பாதியில கட்டிட்டு ஓடிடுவாளிங்க. ஃப்ரெண்ட நம்புட உனக்கு வாழ்க்கை நிரந்தரம். ஒரு ஃபிகரை நம்பிட்டா உடனே போச்சு சுதந்திரம். ஃப்ரெண்ட நம்புட உனக்கு வாழ்க்கை நிரந்தரம். ஒரு ஃபிகரை நம்பிட்டா உடனே போச்சு சுதந்திரம். 8 முழ சேலை கிட்ட குத்து சண்டை போட்டா கெட்டு நொந்து போன பின்னே காட்டு வாட டாட்டா. 8 முழ சேலை கிட்ட குத்து சண்டை போட்டா கெட்டு நொந்து போன பின்னே காட்டு வாட டாட்டா. குனிஞ்சா குனிஞ்சால மாத்துவா, கொஞ்சம் அசந்தா கால வாருவா. குனிஞ்சா குனிஞ்சால மாத்துவா, கொஞ்சம் அசந்தா கால வாருவா. ஆசை காட்டி மோசம் பண்ணி மாத்திடுவால. ஆழத்தை நீ தெரிஞ்சுக்காம விட்டுடாத கால. ஆசை காட்டி மோசம் பண்ணி மாத்திடுவால. ஆழத்தை நீ தெரிஞ்சுக்காம விட்டுடாத கால. பொல்லாத காதலில் மாட்டிக்கினா வம்புடா. சொல்லாம ஓடி வரும் நண்பனத்தான் நம்புடா. 8 போட்டு காட்டுனாலும் கொடுக்க மாட்டா லைசன்ஸ். கிட்ட வந்து உன்னை தூக்கும் நண்பன் தாண்டா ஆம்புலன்ஸ். ஃப்ரெண்டை நம்புடா உனக்கு வாழ்க்கை நிரந்தரம். ஒரு ஃபிகரை நம்பிட்டா உடனே போச்சு சுதந்திரம். பச்சை கொடி காட்டுறன்னு எடுத்துக்குவா சாரி. SMS அனுப்பி உனக்கு சொல்லிடுவா சாரி. பச்சை கொடி காட்டுறன்னு எடுத்துக்குவா சாரி. SMS அனுப்பி உனக்கு சொல்லிடுவா சாரி. பல்சரில் ஏறிக்கின்னு போவா புது ரூட்டில். வெக்கப்பட்டு நிக்கணுண்டா நீயும் நடு ரோட்டில். உண்மையான நண்பன் தாண்டா எப்பொழுதோ வாரண்டி. ஒரு தலையா காதலிச்சா இல்ல உனக்கு கேரண்டி. ஃப்ரெண்டை நம்புடா உனக்கு வாழ்க்கை நிரந்தரம். ஒரு ஃபிகரை நம்பிட்டா உடனே போச்சு சுதந்திரம். 8 முழ சேலை கிட்ட குத்து சண்டை போட்ட கெட்டு நொந்து போன பின்னே காட்டு ஆட டாட்ட. குனிஞ்சா குனிஞ்சா வாழ ஆட்டுவா, கொஞ்சம் அசந்தா கால வருவா. குனிஞ்சா குனிஞ்சா வாழ ஆட்டுவா, கொஞ்சம் அசந்தா கால வருவா. செல்போனை கண்டுபிடிச்சவனை செவிலே விடணும்டா. இவன் எப்போ வந்தான்? பிட்டுப்பட போஸ்டர் மாதிரியே படுத்திருக்கான். டேய் பிராண்டி, முத குடிக்கிறோமே ஒரு சீனியர்கிட்ட பெர்மிஷன் கேட்போம், பிளஸ்ஸிங் வாங்குவோம், தெரியுதா? ஹலோ, என்ன டியூட் தூக்கமா? இல்ல ஹாரிஸ் ஜெயராஜோட கம்போசிங்ல இருக்கேன். பாஸ்கர் வந்துட்டாரா? வந்துட்டான், ஆனா குடிச்சிருக்கான். குடிச்சிருக்காரா? அவர்கிட்ட போன கொடு. மனுஷனும் போனும் ஒண்ணுதான், ரெண்டுமே தண்ணி உள்ள போச்சுன்னா ஆஃப் தான். அடிச்சி எழுப்பி போன கொடு. டேய் பாஸ், வால்டா. ஏய் என்னாச்சுப்பா? நேத்து ஃபுல்லா போன் ஆஃப்ல இருந்துச்சு, எங்க போயிருந்த? அந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சு. அதான் மனசு கேட்கல, கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டேன். சரி சரி, விஷயம் தெரியுமா? அப்பா நமக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பாஸ்கர் இல்லாம என்னால வாழ முடியாது. இது ஆசைப்பட்டா வாங்கி தரத்துக்கு ஒண்ணு அப்பா இல்ல, ஒரு அப்பனோட கௌரவம். நான் கௌரவம் சிவாஜி மாதிரி. உங்க நடிப்பு நிப்பாட்டுங்க. பெத்தவங்க பர்மிஷனுக்காக வெயிட் பண்றாளே, அத நினைச்சு பாருங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க பெர்மிஷனோட கல்யாணம், இல்ல இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற நாங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி வச்சிருவோம். ஆமா, நடத்தி வச்சிருவாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கம்பல் பண்றதுனால கௌரவங்கிற கம்மனை காதுல இருந்து கைட்டு எறிறேன்.
என் பொண்ணுக்கு பாஸ்கரை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கிறேன். நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. நீ ரெடியாய் உடனே நான் அங்க இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வாப்பா. நான் எல்லா டீடைலையும் நேர்ல சொல்றேன். லேடிஸ் ஹாஸ்டலா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. அந்த வார்டன் கூட வினு சக்கரவர்த்திக்கு விக்கு வச்ச மாதிரி கும்முன்னு இருக்கும். ஓகே ஆச்சுன்னா அப்படி செட்டில் ஆக வேண்டியதான். ஆமா, நீ இப்ப லேடிஸ் அந்த டீட்டெயிலாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல லீவு போடு. சொல்லு பாஸ்கர், என்ன ஆபீஸ் வரலையா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த கடுவம் பூனை கிட்ட ஒரு நாள் லீவ் சொல்லி எப்படியாச்சும் சமாளியா ப்ளீஸ். உனக்கு விஷயமே தெரியாதப்பா. ஏன் என்னாச்சு? அந்த ஆள் செத்துட்டான்பா. செத்துட்டானா? ஆமாம்பா. அந்த ஆளுக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு வாக்கிங் போற பழக்கம் இருந்திருக்கு. போற வழியில யாரோ ஒருத்தன் அவரையே போட்டான்பா. அப்படியா? நம்ம ஸ்டாஃப் எல்லாரும் அவன் வீட்டு தான் புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். நீ உன் வேலையை முடிச்சிட்டு நேரா அங்க வந்துடு. என்ன என்னப்பா இளவு விழுந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? எழுவுதான்டா. என்னப்பா சொல்ற? அந்த கடுவம் பூனை எவனோ போட்டு தள்ளிட்டானா? ரொம்ப நல்லதா போச்சு. லீவு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அட என்னப்பா யோசிக்கிற? அவரை யார் கொண்டிருப்பாங்கன்னா, அட உங்க ஆபீஸ்ல யாரோ ஒருத்தன் அவருக்கு வேண்டாதவன் ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டான். என்னப்பா என்னாச்சு? டேய் நேத்து ஹலோ பிரதர், ஜஸ்ட் ஓடு. ஒருவேளை அந்த மொட்டை கொலை பண்ணிருப்பானோ? 6 பேர் கொலைக்கு ஒரு அக்ரிமெண்ட், அதுக்கு 12 ரூபா அட்வான்ஸ் வேற. சும்மா போதையில பேசினதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த மொட்டையெல்லாம் உனக்கு கொண்டிருக்க மாட்டான். உங்க ஆபீசருக்கு தான் ஏதாவது முன் விரோதம் இருந்திருக்கும். 50 ரூபாய்க்கு மாலை வாங்கி போட்டோமா, அஞ்சலி செலுத்தணுமா இல்லாம. வாங்க பிரதர். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு இப்பதான் பாடி வந்துச்சு. அட பாவி, ஆளை வச்சு கொல்லிட்டியடா. கற்பனையா? டேய், நீ இப்படி திருதுன்னு முடிக்கிறத பார்த்தா போலீஸ்க்கு நம்ம மேலே டவுட் வந்துடா. கேஷுவலா இரு. இன்டூடு அந்த மட்டும் வந்துருக்கான் பாரு. எங்கடா? அங்க அடிக்கிறான் பாரு. எங்கடா? போலீஸ்ல இருக்காங்கடா. தேவையில்லாம உன் கூட சேர்த்து என்ன இழுத்து விட்டுறாத. இங்கதானே இருந்தா அதுக்குள்ள எஸ் ஆயிட்டான். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அடுத்து அந்த கந்து வட்டி தான்டா போடுவான். வாட அந்த கந்து வட்டி போய் காப்பாத்தும். என்னடா சொல்ற? ப்ளீஸ் வாடா போலாம். வாடா போ. இங்க இருக்கிற ஒவ்வொரு படமும் 5 லட்சம் ரூபா விலை. அதுல இருக்க ஒவ்வொன்றுமே ஒரிஜினல் தங்க ஜரிகை. அழக ரசிக்கிறவன் போனா அதனால உன் பொண்ணை எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். ஐயா 2 நாள்ல வட்டி பணத்தை கொடுத்துறையா. என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிறையா. 2 நாள்ல நீ வட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, முதல்ல நான் தருவேன். அப்புறம் என் பசங்க ஐயோ சிவா சிவா அசிங்கமாயிரும்பா. ஐயா ஐயா 2 நாள்ல எப்படியாவது கொடுத்துறையா. குத்துறான் நம்ம. போ சொல்லு போ. வாமா. அவனை பார்த்தாலே பயமா இருக்குடா. இந்த நேரத்துல போய் நீ சாப்பிட்றேன்னு சொல்லணுமா? டேய், நீ முன்னாடி இன்னும் உதட்ட மட்டும் ஆசை, பின்னாடி இன்னும் நான் டப்பிங் கொடுத்துக்கிறேன். ஐயோ வணக்கண்ணே. நடா கரண்ட் ஆபீசரு சிங்கத்தோட கோயிலே வந்துக்கிறேன். நான் மேட்ரு அண்ணே முக்கியமான விஷயம், அதான் உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். இன்னும் வாய செய்ய மாட்டுது, சத்தம் மட்டும் எங்க இருந்தோ வருதே. சண்டாளா வாயை திறக்கவே இல்லையா? யாரா நீ டுமங்கோலி? சார் நான் இவனோட ஃப்ரெண்டு. ஐ ஆம் டியூட். ஏய் டியூட்டிக்கு எல்லாம் வானா மேட்ரை சாட்டா சொல்லு. இன்னைக்கு நீங்க சாக போறீங்க. தட்ஸ் ஆல். என்னது சாவ போறனா? யாரா சொன்னது? இப்பதான் நான் சொன்னேன் கேட்கலையா? ஏய் என்னடா காமெடி பண்றியா? சீரியஸா தானே சொல்றேன். என்னடா அவன் சீரியஸா காமெடி பண்ணுகிறான்? ஐயோ நான் காமெடியே சீரியஸா தானே பண்ணுவேன். நேத்து மனசு இல்லைன்னு ஒருத்தனோட சேர்ந்து தண்ணி அடிச்சேனே. எனக்கு தொல்லை கொடுத்தவங்களெல்லாம் போட்டு தலை சொன்னேன். ப்ரொஃபஷனல் கில்லர். என்ன ப்ரொஃபஷனல் கில்லர் வச்சு போடுற அளவுக்கு பெரிய ஆயிட்டியா நீ? நான் ஏதோ போதையில தானே அவன்கிட்ட வளர்னேன். ஆனா அவன் சீரியஸா எடுத்துட்டு நேத்து ஆபீசரை போட்டு தள்ளிட்டானே. அடுத்த அந்த லிஸ்ட்ல உங்க பேர் தான் இருக்கு. அதான் உங்களை கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போலான்னு. என்னையே கொல்ல போறானா? பிறக்கும் போதே பிஸ்டலோட பிறந்தவனா போட்டுருவேன். சுத்தி இத்தனை பேரு இடுப்புல பிஸ்டல் போட்டுருவானா? பாத்துலாம்டா. நேடா சரிண்ணே,
நான் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன். நீங்க பாத்துங்கண்ணே. எங்க போற? வீட்டுக்குண்ணே. ஊட்டிக்க அவன் என்ன போடுறானா இல்லையான்னு நீ பார்க்க வேணா. 12 மணி வரைக்கும் என் கொடுத்தாங்கிற. 12 மணிக்குள்ள இவன் சொன்ன மாதிரி யாராவது எனக்கு போட்டான்னு வச்சுக்கோ. என்ன அண்ணா போட்டான்னா அடுத்த நிமிஷமே இந்த 2 பேரையும் போட்டுருங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு 3 எலிமினேஷன் கன்ஃபார்ம். இது மைண்ட் வாய்ஸ். தம்பி கரண்ட் ஆஃபீஸரு, அந்த கடையில போய் அண்ணன் சொன்னு சொல்லு. 3000 ரூபாய் வட்டி பணம் கொடுப்பான். போயிடுவா. அண்ணே நான் போய் எப்படின்னு உங்க ஆளுங்களை அனுப்புங்கண்ணே. இந்த பாரு 12 மணி வரைக்கும் கூடியே இருந்து சொல்ற வேலையெல்லாம் கரெக்டா பார்த்து செய்யணும். தேவியா ஓ வட்டி இந்தாங்க. கரெக்டாக்குதா? இரு. வீரகனே வந்துச்சு. இறங்கிட கூப்பிடறாருல வாங்கடா. என்ன மரியாதை நம்ம கூப்பிடுறான். என்னண்ணே என்னன்னு ஒண்ணே நான் சாவுறேன். நீங்கல்ல இன்னைக்கு கூட இருந்து நீங்க சாவுங்க. என்ன வேர்க்குதா? விசிறி எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு சுத்த போறானோ. ஆக்கா அங்கங்கன்னு சுத்தி பார்த்தா நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ணே யார் யாருக்கு என்னென்ன சரக்கு வேணுமா போய் ஆர்டர் பண்ணுங்க. போ. ஓகேண்ணே. எனக்கு 2 பீர். எனக்கு பிராண்டினே 2 எனக்கு ஒரு ஃபுல்லு போய் வாங்கிட்டு வருது நீங்க தான். ஏய் நான் பலசரக்கு கடையில போய் பால் கூட வாங்கினதில்லடா. என்ன இப்படி பல சரக்க வாங்க வச்சிட்டீங்களா? ஓகே எல்லாத்துக்கும் கொஞ்சம் போலாமா? இல்லை நாது அது சரக்கு. சரக்கா குடி. இந்த சரக்கெல்லாம் பசங்க அடிக்க மாட்டானுங்களே. ஐயே இது பசங்களுக்கு இல்ல, இது நம்ம ஃபேவரட் லோக்கல் சரக்கு. அடிக்க மாட்டேன் தெரியல. ஏய் 2 பேரும் பத்திரமா பாத்துக்கோ. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கறோம். கரெக்ட்டா வந்துட்டியே. அண்ணே அந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள எதுக்கு போறாரு? உனக்கு தெரியாதா? இல்ல அது உங்க வாயால சொன்னீங்கன்னா அதை நினைச்சு கொஞ்ச நேரம் கிளுகிழு பார்ப்பேன். என்னமோ இன்னைக்கு சாவ போறேன்னு சொன்னேன். வட்டிக்காரன் வாங்கின குட்டி முத்தம் பத்தியா? போய் அவட்ட காசு கொடுத்துருவா போ. அடே என்னண்ணே என்ன போய் காசை தானே கொடுக்க சொன்னாரு. போங்க பாஸ் போயா போ. அண்ணன் கொடுக்க சொன்னாரு. என்னம்மா இது 6000 ரூபாய் கரண்ட் பில்லுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா என்ன அர்த்தம்? மாசம் மாசம் உங்களோட இதே பிரச்சனையா போச்சு. என்னையா சொல்ற? காசு கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாரு, நீ ஏதேதோ பேசிட்டு இருக்க. நான் ரொம்ப கோவக்காரன். நான் கனெக்ஷனே கட் பண்ணுவேன். என்னது கனெக்ஷன் கட் பண்ணுவியா? என்னங்க கனெக்ஷன் கட் பண்ணுவானா? இவன் எந்த கனெக்ஷன் கட் பண்ணுவான்றான்? யோ அவன் என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ அங்க பாருங்கண்ணே, அவர் பொண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்க போறான். நாளைக்கு நிச்சயதார்த்தம். அதனால தான் அங்க தகராறு பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். போய் எப்படியாவது காப்பாத்துக்கவே. நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது? யார் இவன்? யோ என்ன தகராறு பண்ணுகிற? தகராறு இல்ல சார். இந்த அம்மா கிட்ட கரண்ட் பில் கேட்டா சண்டைக்கு வராங்க சார். ஓ நான் வேற ஏதோ மேட்டர் நினைச்சேன். ஈபி மேட்டரா? எவ்வளோ? 6000 ரூபாய் சார். பாயா நான் தரேன் பில்ல. ஓகே ஓகே. அதான் மாமா தான் போயிட்டாருல்ல, போய் திட்டுக்குடு போ. அண்ணே மறுபடியும் நானா மானே ப்ளீஸ் அண்ணே ப்ளீஸ் நானே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஒர்க்க நான் பார்க்கலாமா? சரி பரவாயில்ல போய் கொடுத்துரு. தேங்க் யூ. ஏண்டா காலையில இருந்து என் கூட தான் இருக்கீங்க. நாயை தொத்துறா சும்மா. சும்மா அண்ணன் பேசிட்டு இருக்காரு குறு குறு கத்திக்கிட்டு. நான் அது நிறுத்திடுச்சு, நீங்க ஆரம்பிங்க. அது நாய் இல்ல கரண்ட் ஆபீஸ்ரே. அண்ணே அந்த கில்லரு இவ்வளோ பேரும் தாண்டி வந்து என்ன போட்டுருவான்ற. லூசு தனமா பேசிட்டு இருக்காங்க, அதை போய் நம்பிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லனே, அவன் உங்களை போட்டான்னு வச்சுக்கோங்க, நான் சொல்ற லிஸ்ட் பிரகாரம் தான் அவன் ஃபாலோ பண்றான்னு ரீகன்ஃபார்ம் ஆயிடும். அண்ணே ஆட்டோல வந்துட்டான்னு நினைக்கிறேனே. உங்கள ரெடியா இருக்க சொல்லுங்க. ரெடி 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 பாய்ஸ். வெப்பன்ஸ் பாய்ஸ் ரெடி. குயிக் 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 ஃபாஸ்ட். ஐயோ அண்ணாச்சிக்கு ஆட்டோல ஆம்புலன்ஸ் வருது. வெயிட் பண்ணாத போயிடு. அண்ணே அண்ணே வரானே. பயமுத்தாத, பிரியாணி வந்துக்குது. யார் சாப்பிடாதீங்க. இல்லப்பா, ஒருவேளை அந்த பிரியாணி கடைக்காரனை அந்த கில்லர் கைக்குள்ள போட்டுக்கிட்டு பிரியாணி வெஸ்த கலந்துந்தா? ஆமாண்ணே, அவன் செய்யக்கூடிய ஆள் தான். அண்ணே ஒரு ஐடியா, நீங்க வளர்க்குற நாய்க்கு இந்த பிரியாணி முதல்ல போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டா கரெக்ட். அப்ப நீ சாப்பிடுங்க.
அண்ணே என்னண்ணே? சாப்பிடுங்கடா. ஆமா. என்னடாச்சு? நல்லா இருக்கு. இன்னொரு பிரியாணி கிடைக்குமா? மூஞ்சில குத்துறேன். ஏய் நான் வேடிக்கை பார்த்துனேன். எல்லாம் சாப்பிடு. இன்னும் 10 நிமிஷம் தான் இது. லாஸ்ட் பெகு ஊத்துறேன். பாவம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு இதுதான் லாஸ்ட் பெக்குன்னு. இனிமே வந்து என்ன போட போறேன். ஏய் நான் வீடு கிளம்புறேன். சரிண்ணே. வீட்டுக்கா? ஏய் வாங்கடா போல. அண்ணே நாங்க எங்கண்ணே? போறவளை டிராப் பண்றேன்டா. நான் போற வரைக்கும் நீங்க கூட இருக்க வேணா. ஏன்டா அந்த அபசகுனமாவே பேசுறான்? போடா. இந்த லூசு நம்பி ஒரு நாளே வேஸ்டா போச்சுடா. ஏய் ரெடியா இருங்க. நாளைக்கு ஒரு வட்டி விசில் நிறைய இது. சரிண்ணே. குட் பை. அண்ணே வழி இங்க. எங்கனால கொலைகாரன் இந்த இருக்கு சீட்டு. ஏய் என்ன ஜீப் ஓட்டம்ல நகரு. சுட்டு போறான் பாரு. அவனுக்கு வரங்கடா. வாடா மாட்டிக்க போறோம் வா. ஓ மீசா எடுத்து வையா. ஒரு பேர்ல ஒண்ணும் தெரியல. வணக்கம் சார். இல்ல நீயா? இல்ல ராத்திரி ஆன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறியே, ஏதாவது வேண்டதுல? ஆமா இவன் யார் உப்பு மூட்டை? சார் ஐ அம் டியூட். என்னோட ஃப்ரெண்டு உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சார் இந்த ஏரியால கந்துவட்டி கொடுக்குற மகளிங்க ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான் சார். என்னையா சொல்ற? மல்றா எங்க? அந்த ராஜாராம் ரோடு முனையில சார். 12 மணி சார். யாரையா கொலை பண்ணது? சார் இவனுக்கு அவனை நல்லா தெரியும் சார். உனக்கு எப்படி அவனை தெரியும்? கொலை பண்ண சொன்னதே இவன் தான் சார். என்னல சொல்றியே? ஆமா சார் நான் தான் சார் கொலை பண்ண சொன்னேன். கொலையும் பண்ண சொல்லிட்டு அத ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்டா கொடுக்கறா? இல்ல என்ன பார்த்தா கிறுக்கற பையன் மாதிரி தெரியுதா? அதை எப்படி சார் எங்க வாயால சொல்லுவோம்? அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் லாக்அப்ல உட்கார வச்சு காலைல வெறுப்பேத்தி அமுச்சு விட்டீங்கல்ல. ஆமா. விரக்தியில தற்கொலை பண்ணிக்கலான்னு நான் பீச் பக்கம் போனேன் சார். செவ்வாய்க்கிழமை அந்த கந்து ஓடிச்சு சொன்னபடியே போட்டான் சார். யோ சண்முகம் சார். 2 கான்ஸ்டபிள் கூட அனுப்பிடுங்க. போங்க. யோ ஏட்டையா சார் உன்ன ரெண்டு பத்திரமா பாத்துக்கங்க. அந்த மர்டர் ஸ்பாட் வரைக்கும் நில்லுங்க சார். நீங்க வெளில போவீங்க சார். எதுக்குல? அந்த லிஸ்ட்ல அடுத்து உங்க பேர் தான் சார் இருக்கு. அவன் கண்டிப்பா உங்களையும் போட்டுருவான் சார். இல்ல விளையாடுறியா? எதுக்குல புதன்கிழமை என் பேர் எழுத சொன்னா? சார் அவன் தான் சார் செலக்ட் பண்ணான். ஐயோ இன்ஸ்பெக்டர் தொட்டிங்களா ஜி? சார் கந்துவட்டிக்காரன் எவ்வளவோ எடுத்து சொன்னோம். பட் அவனால அவனை காப்பாத்திக்க முடியல. அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் உசாரா இருங்க சார். ஏன்னா உனக்கு மூளை இருக்கா? எவனோ ஒருத்த வந்து என்னைய போட போறானா? அது போடும்போது பாப்போம் சரியா? ஏட்டையா உன்னை 2 பேரையும் பத்திரமா பாத்துடுங்க. அந்த ஸ்பாட் வரைக்கும் நான் போயிட்டு வரேன். சார் சொன்னா கேளுங்க சார். மாறிக்கிட்டு ஏட்டையா இவனை எங்க விட்டுறாதீங்க. கான்ஸ்டபிள் வாங்கயா. சொன்னா கேளு. ஐயோ சொன்னா கேட்க மாட்டாரு. ஸ்பாட்டுக்கு போறேன்னு கடைசியில் இவர் ஸ்பாட்ல அவுட் ஆயிடுவார் போலே. ஏயா என்னமோ வரவே மாட்டான்னு சொன்னேன். மொத்தமா முழுசா வந்துகிட்டு இருக்கிறான். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏ உங்க ஆள் ப்ரொபஷனல் கில்லர் தான்ல. குறி பார்த்து சரியா பின் மண்டையில தான் சுட்டுருக்கான். கில்லாடி கில்லர் தான்லவே. ஏ இன்னைக்கு நமக்கும் பின் மண்டை தானோ? ஐயோ ஐயோ மகன். என்னம்மா இன்னும் பாஸ்கரை காணோம்? வந்துருவார்ப்பா. ஏங்க நீங்க போய் வர்றவங்கள கவனிங்க. ஏல வாங்கலங்க சார். ஆமா இந்த ப்ரொபஷனல் கில்லர் பேர் என்ன? ஏன் திருதுன்னு முடிக்கான்? பேர் கேட்கல சார் நானு. ஆஹா ஏன் அவ்வளோ நேரம் அவங்க கூட இருந்திருக்கா? 6 பேரை கொள்றதுக்கு அக்ரிமெண்ட் வேற போட்டிருக்கா. 12 ரூபா அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்கா. ஆனால் அவன் பேர் போன் நம்பர்லாம் வாங்குறது இல்லை. தோணல சார். உனக்கு என் மேலே கோபம்னா ப்ரொபோசல் கில்லரை வச்சு என்னை போட்டதில் ஏற்பாடு பண்ணுவியா? சாரி சார். நான் ஏதோ ஒரு வேகத்தில் அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன் சார். அது அவன் சீரியஸாக எடுத்துட்டு இப்படி சீரியல் கொலை பண்ணுவான்னு எனக்கு தெரியாது சார். சார் தயவு செஞ்சு உங்களை கொஞ்சம் பார்த்துங்க சார் ப்ளீஸ். போனு என்னப்பா நேரம் ஆயிட்டே இருக்கு. இங்க அப்பா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங். அங்க நிச்சயத்துக்கு எல்லாம் வெயிட்டிங். கொண்டா நான் பேசுறேன். ஹலோ நான் டியூட் பேசுறேன். என்ன வரீங்களா இல்லையா? டோன்ட் வரிப்பா. கரெக்டா 6 மணிக்கு ஆஜராயிவோம். ஏதோ கோர்ட்ல ஆஜராற மாதிரி சொல்றீங்க. போற போக்க பார்த்தா அப்படித்தான் இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கேன். டோன்ட் வரி வை. எல்லாம் போன்ல யாரு? இவன் ஆளு சார். இவனுக்கு அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அங்க போய் நிக்கிறத விட்டுவிட்டு ஏதோ உங்களை உசார்படுத்த வரேன்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஓ உனக்கு கல்யாண நிச்சயதார்த்தம் எனக்கு கருமாதி திருத்தமா?
நல்லா இருக்கடே உன் திரைக்கதை வசனம். அங்க எல்லாரும் வெயிட்டிங் சார். நான் போலனா தப்பாயிடும். இல்ல நீ தான் நான் மோசமான ஆளு அப்படின்னு என்ன போட்டு தள்ளுறதுக்கு ப்ரொபோசல் கலர் ரெடி பண்ணிருக்கே. மோசமான ஆளு எப்படி விடுவான் சார்? எப்படி நீங்க போக போறீங்க? நீ எங்க போறது சொல்ற? மணி 5 ஆச்சு. எப்படி நீங்க வீட்டுக்கு போக போறீங்க இல்லையா? அதுக்கு முன்னால ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போங்களேன். பாவம், கல்யாண நிச்சயதார்த்தம் சந்தோஷமா இருக்கட்டுமே. ஏற்கனவே இவன் சொல்லி 2 கொலை நடந்திருக்கு. அடுத்து என்னையே அந்த கொலைகாரன் போட்டு தள்ள போறான்னு வேற சொல்றான். எப்படி அவனை வெளியே விட முடியும்? ஐயோ, ஏட்டே அவனு பண்ணுங்க. இவனை 2 பேரையும் பத்திரமா கூட்டு போய் அந்த நிச்சயதார்த்தத்தை கலந்துக்கிட்டு மறுபடியும் இங்க ஒன்று வந்து ஒப்படைக்கணும். அது உங்க பொறுப்பு. ஓகே சார். எல்லாம் உங்க 2 பேருக்கும் போயிட்டு வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் என் கூட தான் இருக்கிய. அந்த கொலைகாரன் எப்படி வரான் நான் பார்க்க. சார் நீங்க என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணீங்க சார். போன் நம்பர் எனக்கு இருக்குல்ல. நீங்க அப்பப்போ ஒரு SMS அனுப்புனீங்கன்னா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். தூக்கிட்டு அடிச்சா மாட்டேன் செதறிப்போம். போலங்க. நிச்சயத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன்னு மகா அவங்க அப்பா கிட்ட சபதம் போட்டான். அதனால தான் நிச்சயதார்த்தம் இங்கே பண்ண வேண்டியதாயிடுச்சு. வழக்கமா லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் வெளியே கல்யாணத்தை முடிப்பாங்க. நீ என்னடா வெளியில இருக்கிற பொண்ணை லேடிஸ் ஹாஸ்டல் கடத்திட்டு வந்து இங்க நிச்சயதார்த்தத்தை நடத்திக்கிட்டு இருக்க? ஆமா, அந்த வார்டன் என்ன செக்ஸ்? ஏன் சார் டபுள் மீனிங்காவே பேசுறீங்க? யோ, யாரையா டபுள் மீனிங் பேசுறது? அவங்க செக்ஸ்னா ஆனா பொண்ணான்னு கேட்டேன். அது தப்பா? ஆனா உன்ன நான் வாய பாத்தீங்களா ஐயா எப்படி பொளக்குறீங்க பாத்தீங்களா? டபா, ஒரு நாளைக்கு ஒன்ன துவைச்சு பாடி ஆக்கிட. உள் பாடியா வெளி பாடியா? யோ, டெட் பாடியா? என்ன மாப்பிள போலீஸோட எல்லாம் வந்திருக்காரு? சும்மா மேடம், பொண்ணு ரெடி ஆயிட்டா, போய் செயின் எல்லாம் போட்டு விடுங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். யோ, இவன் என்னத்த காமிக்கிறான்? அந்த அம்மா இப்படி மயங்குறாங்க. பச்சை குத்திருக்கான் சார் நெஞ்சில. உங்களுக்கு பச்சை குத்துற பழக்கம் உண்டா? எனக்கு எச்ச துப்புற பழக்கம் தான் உண்டு. ஒரு தடவை நெஞ்சில பச்சை குத்தி பாருங்க, அப்ப புரியும். யோ, இந்த நெஞ்சில குத்துற பழக்கம்லாம் என்கிட்ட கிடையாது. மாப்பிள அத்தை போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, ஐயர் கூப்பிடுறாரு. சென்னையை சேர்ந்த சாமிநாதன் முத்தழகு தம்பதியரின் ஒரே மகளான செல்வி மகாலட்சுமிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ராமநாதன் சரஸ்வதி தம்பதியரின் ஒரே மகளான செல்வன் பாஸ்கருக்கும் வரும் சனி அன்னைக்கு நான் நிச்சயம் முடியற வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். சட்டை மாத்திக்கலாமே. ஹலோ, எவன்டாது? எவன்டாதா? சார் நீங்களா? என்னையா பண்றிய? போய் 2 மணி நேரம் ஆச்சே. நிச்சயதார்த்தம் இப்ப முடிய போகுது. அவனை தள்ளிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்து சேருங்கய்யா. டேய், ஐயா போன் பண்ணிட்டாரு, எந்திரி. என்னது? ஒரு 10 நிமிஷம் சார். 10 நிமிஷம் கொஞ்சம் டீசெண்டா சொல்லப்படாது. எந்திரி, எல்லாம் முடியாது. அச்சம் என்பது மடகடவயடா அஞ்சாமை ஆறுயிர் ஏதோ ஒன்று. இன்ஸ்பெக்டர் லேசா பயம் வந்துருச்சுடா. எப்படி சொல்றேன்? பாட்டு அவர் இஷ்டத்துக்கு பாடுறாரு. ஐயா, நைட் ரவுண்ட்ஸ் போகணும். அப்படியே பார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற இருக்குது. வயிறு சரியில்லை, இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போகலையா? ஏல சார், அந்த கந்து வெட்டியை போட்ட மாதிரி அந்த இபி ஆஃபீஸ்காரனை போட்ட மாதிரி என்னையும் போட்டுருவானோ? என்ன சார் பயமா இருக்கா? யாரை பார்த்து என்ன கேள்வியில் கேட்க? சும்மா ஒரு சேஃப்டிக்கு கேட்டு வச்சேன். சார் நீங்களே பெரிய போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு இல்லாத சேஃப்டியா வெட்டியா எதுக்கு சார் எங்களை உட்கார வச்சிருக்கீங்க? அருமையான கேள்வி. எதுக்கு தெரியுமா? போட்டுருவான் நல்லா இருந்து என்ன நடக்குங்கிறத பாருங்களேன். சார் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி சார், எல்லாருக்கும் பிரியாணி சொல்லுமா? சொல்லலாம் சார். சார் நேத்து அந்த கந்து வட்டி கூட கடைசியா பிரியாணி தான் சார் சாப்பிட்டாரு. எல்லாருக்கும் புரோட்டாவும் பாயாவும் சொல்லியா சார்? ஏன் சார் கடைசி ஆசைப்பட்டீங்க, பிரியாணி சாப்பிட்டே போங்க சார். கடைசியாவா? எனக்கு பிரியாணி பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா அப்படி நடந்துக்கிறாரு தெரியலையடா. சார் ஒரு இடத்துல போய் ஓரமா உட்காருங்க சார். ஏல இங்கிட்ட அங்கிட்டு வாசலுக்கு நேரா நடந்துக்கு தெரிஞ்சா அவனுக்கு வசதியா போயிடாது. குறி வச்சு கரெக்டா போட்டுருவான் சார். இல்ல ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா அவனுக்கு நான் வைக்கிறோம்ல ஒரு செக்கு. இந்த மாதிரி நேரத்துல தான் மூளைக்கு வேலை கொடுக்கணும்ல. யோ கான்ஸ்டபிள், அந்த பூட்டு எடுத்து வையா. எத்தனை சார்? பூட்டும் பூட்டி அந்த சாவியை அங்க பாஸ்கர்னு ஒருத்தன் உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா அவன் பேக்கெட்ல கொண்டு போடும். வாசல்ல ஒரு சென்ட்ரி, உள்ள ஒரு எஸ்ஐ, ஒரு ஏட்டு, 2 கான்ஸ்டபிள், நீ ஒருத்தன், ஓம் பையில சாவி. இதையெல்லாம் தாண்டி ஒருவன் வந்து என்னை கொண்டு விட முடியுமா? சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? சரியான தத்தியா இருக்காரடா. அவன் வந்தாலும் தப்பிச்சு போக முடியாத மாதிரி அவரே லாக்கப்ல பூட்டிட்டு எப்படி படுத்து கிடக்குறாரு பாரு. சார் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமா படுங்க சார். ஏம்ல
லாக்கப் வேற வாசலுக்கு நேரா இருக்கு. இருட்டுல கூட ஏன் பார்த்து சுடுறதுல மண்ணே சார். கொஞ்சம் ஓரமா படுங்க. இப்ப பாரு, இது ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சார். இப்போ டிக்கி வேற பெருசா வச்சிருக்கீங்க. உள்ள போங்க சார். டிக்கியம்ல பக்கா. இது ஓகேவா? இப்போ ஓகே. ஷபா. மணி என்ன? அது டிக்குங்குது, எனக்கு பக்குங்குது. ஐயோ வந்துருவானோ சார். யோ, அறிவு இருக்காயா உனக்கு? இந்த சத்தத்துல நான் செத்துருவேன் போல இருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்டேஷன்ல உனக்கு நிக்க வேற இடம் இல்ல. போய் அந்த ஆளை கட்டிக்கிட்டு படுத்துக்க. உன்னையும் சேர்த்து போடட்டும். ஓடுதா கடிகாரம்? ஆத்தி 12 போகுது. இந்த லாக்கப்புக்குள்ள எப்படி தான் கிடக்கானுங்களோ. 12 போகுது. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. டேய் பயமா இருக்குடா. மணி ஆச்சு, பக்கத்துல இருடா. ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. போயிட்டு வா. சாமானா மாட்டானான்னு தெரியறதுக்குள்ள நான் செத்துருவேன் போலயே. ஐயோ, சுட்டிட்டா. வணக்கம். தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர் கொலை நடந்து வருகிறது. கடந்த திங்கள் அன்று மின்சார வாரிய அலுவலக அதிகாரி நடைபயிற்சியின் போது கொல்லப்பட்டார். செவ்வாய்க்கிழமை அன்று கந்துவட்டி மகாலிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் நேற்று காவல் நிலையத்திலேயே வைத்து இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியன் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலைகள் நடப்பதற்கு தான் காரணம் என்றும் இதற்காக மொட்டை போட்ட வாலிபர் ஒருவரை நியமித்ததாகவும் அவன்தான் இந்த கொலைகளை செய்ததாகவும் பாஸ்கர் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இங்க வெயிட் பண்ணுங்க. மேடம் கொலை பண்ணது அவன். எங்களை ஏன் எங்க கூட்டு வந்திருக்காங்க? உங்களை ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் மீட் பண்ணணுமா? ஸ்பெஷல் ஆபீசரா? டெய்லி தண்ணி அடிக்கிறான் பாரு. அவன் கூட சைலண்டா கமக்கமா வீட்டுல போய் படுத்துருவான். ஆனா அந்த ஆடிக்கும் அமாவாசைக்கும் தண்ணி அடிக்கிற உங்களை மாதிரி ஆட்களால தான்டா எங்க கொண்டாந்து விட்டுருக்க பாத்தியா? வர சொல்லுங்க. என்னடா வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி ரஃப்பா இருக்காங்க. நல்லா ஊத்து பாரு. பழைய ரேகா மாதிரியே இல்ல, சாஃப்ட் கேரக்டரா தான் இருக்கணும். ரேகா நடிச்ச எல்லா படத்துலயும் சாஃப்ட் கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் மேடம். காலேஜ் கேர்ள் மர்டர்ல அந்த பொலிட்டிஷியன் பையனை அரெஸ்ட் பண்ணமே, அது விஷயமா? என்ன உள்ள டார்க் ரூம்ல போட்டு லத்திய கால்ல கட்டி ரவுண்ட் கட்டி மிதிங்க. 1க்கு 2க்கு ஒண்ணா வெளியேறனா உண்மையை ஒத்துக்க போறான். யாரா இருந்தா என்னையா? கொலை கேஸ்ல மாட்டிருக்கான். ஒத்துக்கறானா பாரு, இல்ல வெளியில கூட்டிட்டு போய் தப்பிக்க விட்டு என்கவுண்டர் பண்ணிடுங்க. உன் பேர் என்ன? பாஸ்கர் மேடம். கோச்சடையான். உண்மையான பேர் என்ன? அண்ணன் சுப்பையா மேடம். உங்க அண்ணன் பேரை கேட்கல, உன் பேர் என்ன? என் பேர் தான் மேடம், அண்ணன் சுப்பையா. என்னது? இல்ல தம்பி ராமையான் இருக்கும்போது அண்ணன் சுப்பையான் இருக்க கூடாதா மேடம்? சாரி சார். சொல்லு, கொலையாளிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அன்னைக்கு எனக்கு மனசு இல்லை மேடம். தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சு. போதையில் நான் அந்த கில்லர் கிட்ட வளர்னதெல்லாம் அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி 3 கொலை பண்ணிட்டான் மேடம். உன்னோட லிஸ்ட்ல இந்த 3 பேர் மட்டும் தானா, இல்ல வேற யாராவது இருக்காங்களா? டேய், இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்றா. 3 பேர் மட்டும் தான் மேடம். வேற யார் பேரு நான் சொல்ல மேடம். பிரபாகர் மேடம், இவங்களை பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேச வச்சுட்டு நம்ம எஸ்ஐடி பில்டிங் கூட்டிட்டு வாங்க. வேற மாதிரி விசாரிக்கணும். எஸ்ஐடினா லேடிஸ் காலேஜ் கூட்டி போறாங்க. போ. லேடிஸ் காலேஜ். ஹலோ, எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். வாங்க. டேய், லிஸ்ட்ல இருக்க மத்த 3 பேர் ஏன்டா மறைச்ச? எதுக்கு? 3 பேர் சொன்னதுக்கே எப்படி அலக்கடிக்கிறாங்க பார்த்தல. எப்படியும் அந்த 3 பேரும் அவன் போட்டதல்ல தான் போறான் கன்ஃபார்ம். எதுக்கு நான் அதை சொல்லி 6 பேர் கொலைக்கு நான் காரணமாகணும்? இங்க பாரா, எனக்கு முக்கியம் நீ, நான், என் மகா, அவ்வளவுதான். டேய், எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்க. நீ என்னமோ எஃப்எம்ல நீங்க நான் ராஜா சார்னு பேசுவானே அவன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மகா
சார் ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? இந்த கொலை அவங்க பேசுவாங்க. நடந்த இந்த தொடர் 3 கொலைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நான் ஏதோ போதையில ஒருத்தகிட்ட வளர்னாங்க. அதை சீரியஸா எடுத்துட்டு அவன் தாங்க இந்த கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான். என் ஆபீசர் அவன் கொன்னதுக்கு அப்புறம் அந்த கந்து வெட்டிக்காரங்கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் நாங்க நேரா போய் சொன்னோம் சார், உங்களை நீங்க காப்பாத்தீங்கன்னு. ஆனா அவன் சீரியஸ் எடுத்துக்காம இப்படி எங்களை ஐ விட்னஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்படி டோன்ட் மைண்ட், நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? தம்பி மைக்கில் வாலி வச்சுக்க. இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு இன்டர்நேஷனல் ஹோம் புரோக்கர். சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் வரையும் வீடு வேணும்னா இமிடியேட்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன். இது என்னுடைய இமெயில் ஐடி, என்னுடைய ட்விட்டர் ஐடி, ஈவன் காலர் ஐடி முதற்கொண்டு இருக்கு. தம்பி இதை கொஞ்சம் ஜூம் வா. டேய் மொட்டை, ஒழுங்கா வந்து சரண் அடைஞ்சிடு. தமிழ்நாடு போலீஸோட சும்மா இருக்காதடா. மாட்டினா உனக்கு சங்குதான். தயவு செஞ்சு இதை கட் பண்ணாம அப்படியே போடுங்க. இதை பார்த்தாவது வந்து சரண் அடைஞ்சு என்னை காப்பாத்திட்டோம் ப்ளீஸ். பிரஸ் மீட் ஓவர். வா தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. சார் ஒரு நிமிஷம், நான் கல்யாணம் படிக்க போற பொண்ணு வந்திருக்கேன் சார். நான் போய் பேசிட்டு வந்தேன் சார் ப்ளீஸ். மற்றவங்களை விட நான் சொல்றதை நீ நம்புறியா இல்லையா? இந்த மாதிரி நிலைமையில என்ன பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல மகா? என்னமோ தெரியல, இப்போதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. தைரியமா இரு, நான் உன்னை நம்புறேன். மகா இது போதும். ரஜினி எனக்கு பிடிக்கும், கமல் எனக்கு பிடிக்கும், அதை விட உன்னை ரொம்ப பிடிக்கும். அஜித் எனக்கு பிடிக்கும், விஜய் எனக்கு பிடிக்கும், அதை விட உன்னை ரொம்ப பிடிக்கும். அதிகாலத்தில் நீர் போல் உன்னை குடிக்கும், இதமான என் பார்வை உன்னை ரசிக்கும். தீன்று விடு ரஜினி எனக்கு பிடிக்கும், கமல் எனக்கு பிடிக்கும், அதை விட உன்னை ரொம்ப பிடிக்கும். மனசு எங்க மழை அடிக்க மறந்து போகிறேன் குடை பிடிக்க, என்ன முழு சாணி வந்து நனக்க பாக்குறியே. சேர்த்து வச்ச ஆசையில் சிறவாகுதே இப்பொழுது, கடைவீதி நீயாகி தேக்க வைக்கிறே. ஐஸ் கியூபாய் நான் உறைந்தேனே, நீ பார்க்க நான் கரைந்தேனே. வந்து விடு ரஜினி எனக்கு பிடிக்கும், கமலை எனக்கு பிடிக்கும், அதை விட உன்னை ரொம்ப பிடிக்கும். அடுக்கலையில் நான் இருந்தால் கழுத்து உரசுவோ மூச்சு, நிழல் போல நீ இருந்து கதவு சாத்திரியே. ஆற்றில் போகும் சிறு இலையாய் மிதந்து போகுது என் மனசு, அத்தம் மேல நீ இருந்து நடனமாடு. முத்தத்தில் நீ மேல் காற்று, முத்தத்தால் என்னை காப்பாற்ற கற்றுக்கொடு. ரஜினி எனக்கு பிடிக்கும், கமலை எனக்கு பிடிக்கும், அதை விட உன்னை ரொம்ப பிடிக்கும். காஜல் எனக்கு பிடிக்கும், ஹன்சிகா எனக்கு பிடிக்கும்,
அதை விட உன்னை ரொம்ப பிடிக்கும். ரஜினி எனக்கு பிடிக்கும், கமல் எனக்கு பிடிக்கும், அதை விட உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை ரொம்ப பிடிக்கும். என்னடா சொன்னே திரும்ப திரும்ப மேடம் பாட்டி வடை சுட்ட கதை சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்க போனானா, ஒருத்தனை பார்த்தானா, 3 பேர் பேரையும் எழுதி கொடுத்தானா, அட்வான்ஸ் வேற கொடுத்தானா. எதையோ மறைக்கிற நீ, உண்மையை சொல்லு. நான் உண்மையை தான் மேடம் சொல்றேன். விசாரணை அப்ப பின்னாடி லத்திய விடுறது, மூஞ்சில தண்ணி அடிக்கிறது, ஐஸ் கட்டியில படுக்க வைக்கிறது, இதெல்லாம் நீ சினிமால பாத்திருப்ப. அதையும் தாண்டி நாங்க டார்ச்சர் பண்ணுவோம். பண்ண சொல்லட்டுமா? மேடம் நீங்க எனக்கு எப்படி கேட்டாலும் இதுதான் மேடம் நடந்துச்சு. நான் எதையும் மறைக்கல மேடம். ப்ளீஸ் மேடம். ஃபோர்ஸா திரும்பாதீங்க மேடம், அழுத்துருவேன். பாடி ஃபுல்லா வாட்டர் கண்டென்ட், அடி தாங்காது. நீங்க 2 பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான் மேடம். மேடம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு பிபி சுகர்லாம் இருக்கு, படபடன்னு வரும். சத்தப்படி உட்காந்து பேசட்டுமா? நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க. தேங்க்யூ மேடம். இப்போ டோன்ட் மைண்ட் மேடம், காலத்துக்கு மேலே போட்டுக்கிட்டுமா? லாஸ்ட் 1 இயராக பயங்கர பெயின் மேடம். அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டே பதில் சொல்கிறேனே, கொஞ்சம் ஓவராக தெரியுது. உங்களையா சார் அமுக்கி விட சொன்னேன்? நானே அமுக்கிக்கிருவேன். பேசிக்கலி நான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன் மேடம். ஷட் அப். சரி சொல்லு, நீங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றது உண்டா? எனக்கு நைட் ஆனால் ஒரு குவார்ட்டர் இருந்தால் பெட்ரு. பகலில் சாப்பிட மாட்டேன். ஏன்? எவனும் வாங்கி தர மாட்டானே. இவன் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டெய்லி வாங்கி கொடுப்பான், குடிப்பேன். என்னை விட்டு தனியாக போய் குடிச்சான், குடியை கெடுத்தா இங்கே கொண்டாந்து விட்டான். இவனை என்கிட்ட 1 மணி நேரம் விடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். நான் என்ன மாமியா விட்டு மறுக்க வந்திருக்கேன்? கவனிக்கிறேன்றீங்க. எதா இருந்தாலும் அவனை தனியாக கவனிங்க, என்னை விட்டுருங்க. உனக்காக அடி வாங்க நான் ஒன்றும் தியாகி இல்லை. ஜஸ்ட் நீ நானும் ரூம்மேட்ஸ், அவ்வளோதான். ஓகே, இன்னும் 1 மணி நேரத்துல இவன் போய் பேசுறானா இல்ல உண்மையை தான் பேசுறானான்னு பாக்குறேன். ஏய் நீ போலாம். தேங்க்யூ மேடம். டேய் 24 மணி நேரமும் உன் ஃபோன் ஆன்லயே இருக்கணும். பேட்டரி டவுன் ஆயிட்டா என்ன மேடம் பண்றது? சார்ஜபிள் பேட்டரி ஒன்று வாங்கி எப்பயுமே கையில் வச்சிருவேன். கையில் வச்சிருந்தா சார்ஜ் ஏறுமா சார்? ஏறும். ஓகே, ஒரு நிமிஷம். சிட்டியை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரணும். சார் பிக்கப் ட்ராப்புக்கு வண்டி அனுப்பிச்சிருங்களா? ஏய் இந்த இடத்துல தான் மேடம் நானும் அவனை கடைசியாக உட்காந்தோம். இதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்திருக்கியா? இல்லை மேடம், அதுதான் மேடம் ஃபர்ஸ்ட் டைம். வணக்கம் மேடம். எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? 10 வருஷமா வச்சிருக்கேங்க. போன திங்கக்கிழமை இவரை பாத்தீங்களாங்க? ஞாபகம் இல்லைங்க. நான் பார்த்தேன் மேடம். அன்னைக்கு இவன் பக்கத்துல மொட்டை போட்டிருந்த ஒரு ஆள் இருந்தான், ஞாபகம் இருக்கா? இல்லைங்க. இவனை ஞாபகம் இருக்கும்போது அவனை ஞாபகம் இல்லையா? இல்ல மேடம், இவரு 100 ரூபா டிப்ஸ் தந்தாரு. 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தானா? ஏய் அவன் பேசும்போது வேற ஏதாவது லாங்குவேஜ் கலந்து பேசினானா? அவன் தமிழ்ல தான் பேசினா, ஆனா மலையாள வாட அடிச்சது. அவனோட முகம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? மேடம் அந்த மொட்டையோட முகத்தை எப்படி மறக்க முடியும் என்னால? இங்க பாரு, என்னை பார்த்து பயப்படாத. என்ன உன் எல்டர் சிஸ்டரா நினைச்சுக்கோ. உன் கண்ணுல ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. இல்ல மேடம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் விஷயத்துல நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சீக்கிரமா அந்த கொலையாளியை பிடிக்கிறது உன் கையில தான் இருக்கு. அவனை பத்தி வேற ஏதாவது சொல்லு. எல்லாத்துக்கும் இளநீ வெட்டுப்பா. சரி மேடம். சொல்லு. மேடம் நான் அவன் கூட அதிகபட்சமா ஒரு 4 மணி நேரம் இருந்திருப்பேன் மேடம். அந்த 4 மணி நேரமும் என் கதையை தான் புலம்புனே தவிர அவனை பத்தி நான் எதுவுமே கேட்கல மேடம். செத்து போன அந்த 3 பேரை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தியா? ஆமா மேடம். நீ போய் சொல்ற. ஐ கேன் ஃபீல் இட். டெல் மீ, என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லு. அது வந்து மேடம், நான் கொடுத்த லிஸ்ட்ல மேடம் அவன் அடிக்கிறான் மேடம். புடிங்க மேடம் அவனை. ஏய் கம் ஆன் கேட்ச் ஹிம்.
மர்டரை நீங்க யாராவது பாத்தீங்களா? பார்க்கலாம் மேடம். ஸ்பிளிட் அண்ட் சர்ச். ஹலோ ஜி, முடிச்சிட்டீங்களா? எத்தனை சப்பாத்தி வேணும்? 3 4? அங்க வெளியில 3 பேரை கொத்து பரோட்டா போட்டு வந்து இங்க சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கியா நீ? எதுக்கு அந்த 3 பேரை கொலை பண்ண? ஐயா ஆர்டர் போட்டீங்க, அடியே மாட்ட பண்ணிட்டேன். இன்னும் 3 கல்ல பாக்கி இருக்கு. அதுவும் சொன்ன நாள்ல சொன்ன டைம்ல பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிடும். சப்பாத்தி சாப்பிடுங்க. 2 பேரும் சேர்ந்து 4வது கொலைக்கு வெளியே போறோமா? ஐயோ, நான் ஏதோ போதையில லிஸ்ட கூட்டா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு வரிசையா கொலை பண்றதா? நீங்க தானே எக்ரிமெண்ட் போட்டீங்க ஜி. அக்ரிமெண்ட் போட்டானு ஆம்ல ஏதா கையில அவுத்துடியா? மோன நானே உன்னை கொலை பண்றேன். அப்படி கொலை பண்றா இருந்தா நீங்களே இந்த 6 பேரையும் டைரக்டா கொலை பண்ணிருப்பீங்களே. எக்ரிமெண்ட் போட்டு 12 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, மறந்துடாதீங்க ஜி. தெரியாம கொடுத்துட்டேன்டா. கொடுத்த அட்வான்ஸ்ல 3 கொலைக்கு 6 ரூபாய் கழிச்சிட்டு மிச்சம் 6 ரூபாய் குறா. அக்ரிமெண்ட் கேன்சல்டா. அதெல்லாம் முடியாது. டீல் இஸ் டீல். சப்பாத்திக்கு முன்னாடி சரக்கு சாப்பிட போறேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு என்ன பிராந்தி தானே? ஒரு வாட்டியும் கூட சரக்கு அடிச்சிருக்கேன். நான் படுற அவசரம் பத்தாதா? இன்னொரு வாட்டி அடிக்கணுமா? ஒன்னும் தேவையில்ல, நீ போ. நான் போய் எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் டிவி பார்த்து டைம் பாஸ் பண்ணுங்க. அப்புறம் இது புதுசா கட்டுற ஃபிளாட், நிறைய பேர் குடி வரல. நானே வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணி தான் அங்கே இருக்கேன். இருந்தாலும் சேஃப்டிக்கு இது. கீப் சைலன்ஸ். See you soon. சென்னை நகரில் தொடர் கொலைகளை நடத்தி வரும் பாஸ்கர் இன்று விசாரணையின் போது தப்பி ஓடியிருக்கிறார். அவரது கூட்டாளி அவரை சாமர்த்தியமாக தப்ப வைத்திருக்கலாம் என்றும், மேலும் 2 பேரும் சேர்ந்து சென்னையில் தொடர்ந்து கொலைகளை நடத்த திட்டமிட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் எதற்காக இருவரும் கூட்டாக கொலை செய்கிறார்கள் என்று விசாரணை நடைபெற்று வருகிறது. தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார்கள். நீயும் நானும் கூட்டாளியா? தொடர் கொலை பண்றோமா? என்ன முடித்து விட்டா சமானமா? ஐயோ போச்சு, என் கல்யாணம் நின்று போச்சு. ஐயோ, கவலைப்படாதீங்க பாஸ், எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு நான் மொட்டை அங்க பாரியா, ஏன் போட்டோ மட்டும் போடுறானுங்க? உன் போட்டோ கொடுக்க வேண்டியதானே? ஐயோ, வாங்கல ஒரு பெக்கு போடலாம். இவன் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சு இவனை மட்டி ஆக்கிட்டா நாம இங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். என்ன யோசிக்கிற? இப்படி கட்டி போட்டு சரக்கு அடிக்கலாம் வானா? எப்படி வாயில வந்து ஊத்துவியா? வந்து அவுத்துடு. அவுத்து விடுற, தப்பிச்சு போலான்னு மட்டும் நினைக்காத. கொலை பண்ண நான் யோசிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். பழைய படம் வில்ல மாதிரி தான் இருக்க. அவுத்துடு. Cheers. உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்கூடாது. ஏற்கனவே 3 பேரை கொலை பண்ணிட்டேன். இன்னும் 3 பேரை கொலை பண்ண போறேன்னு அடம் பிடிக்கிறேன். உனக்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் பழைய ஃப்ளாஷ்பேக் இருக்கா? உன் குடும்பத்தை அந்த 6 பேரும் சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அவங்கள பழி வாங்கறதுக்காக நீ என்கிட்ட டீலை போட்டு என்ன தொங்கல்ல விட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு இருக்கிற. கரெக்ட் இல்ல? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சி அந்த 6 பேரும் கதற கற்பழிச்சு அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறியோ? நிறைய சினிமா பாப்பியோ? ஆமா, பார்த்து 2 பாப்பேன். அதான். சொல்லு, ஏன் காரணமே இல்லாம இவங்களை கொலை பண்ணிட்டு இருக்கிற? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அப்ப எந்த டாஸ்க்கு நீ அவங்களை கொலை பண்ற? only because நீ போட்ட அக்ரிமெண்ட். ரொம்ப நல்லவன்டா நீ. Thank you. கது
பூட்டிட்டானே சாமி இங்க வச்சிருக்கேன் தெரியல. ஐயோ எங்க தேடினாலும் சாவி கிடைக்காது. என்ன போதையில தெளிவா பேசுற நினைப்பா? நான் தப்பிக்கிறது இருக்கட்டும், இன்னைக்கு எப்படியும் நீ கொலை பண்ணுவேன்னு சொன்ன காட்டு ரவிய நீ கொலை பண்ணாம தடுத்துடல. புரியல? அங்க பாரு 11வது, இன்னும் அரை மணி நேரத்துல 12. இன்னைக்கு தேதி முடிஞ்சிடும். ஏதோ பெருசா சொன்ன அக்ரிமெண்ட் பிரகாரம் சொன்ன தேதியில சொன்ன ஆள போடுவேன்னு இப்ப எப்படி இந்த தப்பி போவேன்? அது போதும்டா, எனக்கு அது போதும். டேய் இங்க நான் பேசிட்டு இருக்கேன், அங்க என்ன? ரவுடி காட்டு ரவி இன்று இரவு 9 மணி அளவில் அவரது வீட்டு அருகில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். டேய் எப்படா போட்ட? சரக்கு வாங்க போனல. தொடர் கொலைகளை செய்யும் அந்த கொலையாளி தான் இந்த கொலையை செய்திருக்க கூடும் என்றும் கூடவே அவனது கூட்டாளி பாஸ்கரும் இருந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மீண்டும் பரபரப்பு. நானும் சேர்ந்து கொலை பண்ணேன் டிவி நியூஸ்ல சொல்றாங்களடா. ரொம்ப நல்லவன்டா நீ. எனக்கு போதை ஏத்திட்டு நான் கொலை பண்றதை தடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னோட நான் பிரில்லியண்ட். ஒண்ணு ஃபீல் த ஃப்ரெஷ் ஏஜ். போடா, என்ன நக்கல் பண்றியா? நில்டா. என் ஆபீசர் கடுவம் போன அந்த கந்து வெட்டி இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடி அவங்க கொடுத்த டார்ச்சரோட அதிகமா இருக்கடா உன் டார்ச்சர். நான் தான் அக்ரிமெண்ட் போட்டேன், நான் தான் அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு கொலையா பண்றேன். அக்ரிமெண்ட் போட்ட நானே வேணாம் சொல்றேன், என்ன கேட்க மாட்டேன். இது வரைக்கும் நீ செஞ்ச கொலைக்கலாம் கூலியா 40,000 ரூபாய். என் லோன் வந்து கொடுத்துறேன்டா. தயவு செஞ்சு போய் செஞ்ச கொலையில ஒத்துக்க, போய் சரண்டர் ஆயிடு. என் மகா ஓட நிம்மதியா வாழ விடுறா. நான் கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற அந்த கவுன்சிலரும் ரெட்டியமாவது விட்டுறா. அப்போ தப்பான ஆளுக்கு சாக வேண்டாமா? பெரிய பிலாசபி பீக்கங்க வேண்டாம் சொன்னா விடண்டா. நான் யாரையும் கொலை பண்ணாம இருக்கிறேன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். போடா மொட்டை, நீ தான்டா கொலை பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணுவே மாட்டியா? என்ன சத்தியம்? இன்னைக்கு பூரா நீ என் கூட இருக்கணும், தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி நீ இருக்கேன்னு ஒத்துக்கிட்டா நான் இனிமே யாரையும் கொலை பண்ண மாட்டேன். சரி, என் மகா மேல சத்தியமா இன்னைக்கு பூரா உன் கூட இருக்கேன். நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்து. ஓகே. நான் வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா? இல்ல. அப்ப எதுக்கு எங்க கூட்டு வந்த? அங்க பாரு. எதுக்கு எந்தாலும் போட்டு இப்படி அடிக்கிறாங்க? யார் யாரு? வண்டியில இருக்கிற ஸ்டிக்கரை பாரு. பிரசன் போட்டிருக்கு, பத்திரிகையாளரா? போலாமா? எங்க வா சொல்றேன். இது உன் பத்திரிக்கையில நீ எழுதுற கவர் ஸ்டோரி. பிரஸ் ரிப்போர்ட்டர்னா உங்களுக்கு எல்லாம் பிரசிடென்ட் நினைப்பா? அடச்சே கொய்யால. அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் கடத்தி அதோடைய லேபிள மாத்தி சிட்டில இருக்கிற என்னோட 20 மெடிக்கல் ஷாப்ல அதிக விலைக்கு வித்தா உனக்கு எங்கடா வலிக்குது? இந்த நியூஸ போட்டதுல உங்க பத்திரிகை சர்க்குலேஷன் அதிகமாயிடுச்சா? டே அவருங்கடா. ப்ளீஸ் பேட்டங்க, ப்ளீஸ் பேட்ட விட்டுங்க. சொன்ன கேளுங்க, கேட்டாதீங்க, கேட்டாதீங்க. இப்ப வெக்கம் மானம் எல்லாம் எட்டி பாக்கதா? அப்படிதானே இருக்கும். என் படத்தை அட்டையில போட்டு கொட்டை எழுத்துல நியூஸ் போட்டா எல்லாரும் கேவலமா பார்த்தப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஜட்டிய ஊத்து உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற தெருமுனையில இறக்கி விட்டா என்ன பண்ணுவ? அதெல்லாம் வேண்டாம் மேடம், விட்டுருங்க. அடுத்த வாரம் என்ன பத்தி எழுதின கவர் ஸ்டோரிக்கு மறுப்பு செய்தி போடுற. கண்டிப்பா போட்டுற மேடம். இல்ல அதே வாரம் அம்மனமா உன் வீட்டுக்கு ஓடுவ. ஏய் ட்ரெஸ் குடுறா. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டு இருக்கு. டு தி ப்ரொசீஜர்ஸ். ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். என்னம்மா பாஸ்கரை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? வரல மேடம். ஆனா காட்டுறது கொலையான விஷயம் இன்னைக்கு படத்தோட பேப்பர்ல வந்திருக்கு. இந்த ரவுடி எனக்கு நல்லா தெரியும். போன சண்டே நைட் இந்த ரவுடி என்கிட்ட வம்பு பண்ணான். இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாஸ்கர் போயிருந்தாரு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? பீச்ல இருந்து நாங்க வீட்டுக்கு வரும்போது அம்மன் கோயில் ரோட்ல. மேடம், கொலை செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் தான். என்ன
என்னோட பூர்வீக இடத்தை கொடுத்தா அந்த இடத்துல நாங்க அபார்ட்மெண்ட் கட்டுவோம், அதுல உங்களுக்கு ஒரு பிளாட் கொடுப்போம்னு ஆரம்பத்துல சொன்னேன். நம்பி நானும் 5 லட்சம் மட்டும் அட்வான்ஸ் வாங்கிட்டு வீட்டை காலி பண்ணி கொடுத்தேன். இப்ப 2 வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு பிளாட் இல்ல, கொடுத்த காசை வாங்கிட்டு போங்கன்னு அந்த பில்டர் சண்முகம் சொல்றாரு. இது என்ன நியாயம்? யோ ஐயரே, என்ன பிரச்சனை உனக்கு? குடுக்கறத வாங்கிட்டு ஒழுங்கா பேசாம போக வேண்டியது தானே? அப்பதான் உனக்கும் நல்லது, உன் ஃபேமிலிக்கும் நல்லது. ஒழுங்கா கையெழுத்து போடு. முடியாது, நான் கோர்ட்டுக்கு போவேன். ஓ, கோர்ட்டுக்கு போறீங்களோ? ஐயரே, ஒரு ஃபோன் போடுறேன், பேசு. அக்கா, கோயிலுக்கு போன என்ன 3 ரவுடிங்க கார்ல தூக்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, இப்படி அக்கிரமம் பண்றீங்களே. ஒழுங்கா கையெழுத்து போட்டா உன் ஆத்துக்காரி பத்திரமா வீட்டுக்கு வருவா. என்ன சொல்ற? நான் கையெழுத்து போட்டு விடுறேன். சென்டிமெண்டா பேசினாதான் என் செட்டில்மெண்ட்டுக்கே வராங்க. ஒரே ராத்திரியில இவ்ளோ நடந்திருக்கா? அந்த பாஸ்கரோட பிடிவாதத்தை பார்த்துட்டு அந்த ரவுடி காட்டு ரவிக்கு சப்போர்ட்டா கவுன்சிலர் அம்மா வந்துட்டாங்க. கவுன்சிலரே ஸ்டேஷனுக்கு வந்தாங்களா? ஆமா மேடம். கவுன்சிலர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரே, அவர் ஒரு டாக்டர், கவர்மெண்ட் மருந்து கடத்துறதுக்கு உடந்தையா இருக்கிறவன். பக்கத்தில் அந்த புல்ஷர்ட் போட்டு நிற்கிறானே, அவன் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் குடோன் இன்சார்ஜ். இவங்க 2 பேரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் அரசாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து மக்களுக்கு இலவசமாக போகிற மருந்துகளை இந்த கவுன்சிலர் கடத்துறான். அது வெளியே விற்று நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அப்புறம் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற மக்களுக்கு இலவசமாக மருந்து கிடைக்கும்? இந்த மாதிரி இவ பண்ணுற தொழில் நிறைய இருக்கு. என்னங்க உங்க ஷேர்? கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா இந்த பாஸ்கர் ஆக்ஷன் எடுத்தே தீரணும்னு கால் முட்டில நிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே ரெட்டியே இங்க வந்துட்டாரு. கம்ப்ளைண்ட் తీసుకొని எஃப்ஐஆர் போடுங்க. என்ன சார் சொல்றீங்க? அவரே இன்ஸ்பெக்டரை பார்த்து கண்ணடிச்சாரு. உடனே இன்ஸ்பெக்டர் ராத்திரி பூரா பாஸ்கரை லாக்அப்ல போட்டுட்டார். அந்த காண்டில தான் கில்லரை வச்சு இன்ஸ்பெக்டரை தூக்கிட்டான் போல இருக்கு. மேடம், நோட்டீஸ் பாயிண்ட். பாஸ்கர் சொன்ன மாதிரி லிஸ்ட்ல இருக்கிறது 3 பேர் இல்ல, 6 பேர். எஸ் மேடம். அப்படி பார்த்தா பாஸ்கருக்கு எதிரிங்க இபி ஆபீசர், கந்துவட்டி, இன்ஸ்பெக்டர், ரவுடி காட்ரவி, கவுன்சிலர், ரெட்டி, இந்த 6 பேரையும் பாஸ்கர் ஹிட் லிஸ்ட்ல வச்சிருக்கான். அவனுக்கு சப்போர்ட் தான் அவன் சொல்றான் அந்த கில்லர். இவன் தான் அந்த ஐயர் வீட்டு எழுதி வாங்கிட்டு ஏமாத்தின பில்டர் சண்முகம். அவனோட அடுத்த எய்ம் கவுன்சிலரா ரெட்டியா? அந்த கவுன்சிலர் அம்மாவா தான் இருக்கணும். ஏன்? அன்னைக்கு ராத்திரியே ரெட்டி மலேசியா போயிட்டாரு. இன்னைக்கு சாயந்தரம் வரதாதான் சொல்லிட்டு இருக்காங்க. போஸ், இப்ப அந்த கவுன்சிலர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு உடனே அவங்களை அலர்ட் பண்ணுங்க. இமிடியேட்டா அவங்களை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வாங்க. ஐயரோட 30, உங்களோட 10, மொத்தம் 40 இதுல இருக்கு மேடம். டே அக்கா, ஃபோன் கட் பண்ற. ஃபோனை கட் பண்றாங்க மேடம். எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அக்கா, ஃபோனே கட் பண்ண சொல்லுது. இதுல எஸ்எம்எஸ் போகுது. விடுறா. சைபர் கிரைம் போய் கவுன்சிலர் நம்பர் இப்போ எந்த ஏரியால இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணலாமா? எக்ஸாக்ட்லி பாஸ். ஷூர் மேடம். பிரபாகர் மேடம், வீட்ல இருந்து போனுனா கவுன்சிலர் கண்டிப்பா எடுப்பாங்கல்ல? எஸ் மேடம். அம்மாவா தான் இருப்பாங்க, சாப்பிட கூப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் பேசிக்கிறேன். சரி, கட் பண்றாமா? திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் கட் பண்ணிட்டா மேடம். திரும்பவும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. கட் பண்றா மேடம். கொடுங்க. வாங்க. சரி, நம்மளும் கிளம்பலாம். போலாங்க. நியாயத்தை சொல்லு, இவ சாக வேண்டியவளா இல்லையா? ட்ரிங்க் போயிட்டு இருக்கு, பேசுங்க. சொல்லுங்கம்மா. அக்கா, அம்மா பேசுறாங்க. என்னம்மா? நேரா வீட்டுக்கு தான் வரேன். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காளா? கட் பண்ணிட்டா. சொல்லு, இவ சாக வேண்டியவளா இல்லையா? ட்ரிங்க் போயிட்டு இருக்கு. என்னம்மா? உன்னை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்களாமா? என்னது? என்னையா? சீக்கிரம் சொல்லு. நான் தான் அவளை கொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கல. என்ன கொலை பண்றதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரணும். சொல்லு, இவ சாக வேண்டியவளா இல்லையா? அவங்க சாக வேண்டியவங்க தான். நீ வா, கிளம்பலாம். சுட்டுட்டாங்கம்மா. ஐயோ, அக்கா. ஹலோ மேடம், கவுன்சிலர் ஃபோன் நம்பர் ஈசிஆர் ரோட்ல இருக்குன்னு சிக்னல் வருது. we are late boss. உடனே கிளம்பி ஈசிஆர் ரோட் வாங்க. ஐயோ, அக்கா, கொல்ல மாட்டேன், சத்தியம் பண்ணு. எதுல சுட்ட? நீதானே இப்ப சாக வேண்டியவன் சொன்னேன். ஐயோ, அக்கா, போய்டிங்கறோம். பாஸ்கர் நில்லு.
ஏன்டா என்ன வர வைக்கிற? கொலை பண்ண மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டு இப்ப கவுன்சிலர் சுட்டியடா. எக்ரிமெண்ட் படி என்னோட 5வது அசைன்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஈவினிங் ரெட்டி மலேசியாலேருந்து திரும்பி வர போறான். நாளைக்கு உன் கல்யாணம். காலையில் முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அந்த ரெட்டியை போட்டு தள்ள போறேன். டேய் சொன்னா கேளுடா. கொலை பண்ண சொன்ன நானே வேணாம்னு சொல்றேன். உனக்கு ஏன்டா அந்த வெறி? அப்போ நான் கொலவரி பிடிச்சு தெரியறேனா? அப்படிதானே? தா துப்பாக்கி இப்படி. இவனுங்க எல்லாம் சாக வேண்டியவனுங்கடா. இதுக்கு பேரு கொலை இல்ல, கள்ள புடுங்கிறது. திரும்ப திரும்ப தப்பு பண்ற நீ. பண்ணுவ. வேண்டாமா? வேண்டானா என்ன சுடுற? சுடுறா, இல்லனா ரெடியா நாளைக்கு போட்டு தள்ளிடுவேன். கொல்றேன்டா. உன்னை கொன்னாதானே எனக்கு நிம்மதி. ஏண்டா லேட் பண்ற? சுடு. டேய் பாஸ், எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? டேய் அந்த கில்லர். என்னடா சொல்ற? கில்லரா? ஏன்டா வளரடா. அந்த கில்லர் கவுன்சிலர் கொண்டான்டா. அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி வந்தா என்ன மணிக்கு இந்த கணத்தை கையில போட்டான்டா. நீ கூப்பிட்டு திரும்பி பார்த்தா காணுடா அவனை. டேய் பாஸ், போலீஸ்ரா. நல்லா மாட்டிட்டோம். Take him. சார் வாடா. நான் எதுவும் பண்ணல மேடம். அந்த கில்லர் தான் மேடம் பண்ண. மேடம் மேடம் ஐயோ மேடம். நீங்க என்ன தீகார் ஜெயில போட்டு சித்திரவதை பண்ணாலும் நடந்ததான் சொல்ல முடியும். அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். அந்த கில்லர் இவன் கிட்ட துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு ஓடுனதை நீ பாத்தியா? இல்ல மேடம், நான் பார்க்கும்போது பாஸ்கர் தான் கையில துப்பாக்கியோட நின்னுகிட்டு இருந்தான். அந்த கில்லர் என்கிட்ட கண்ணு தூக்கி போட்டு தன்னை சுட சொன்னா மேடம். நான் அவனை சுடலாமா வேணாமான்னு தயங்கி நின்னப்ப கரெக்டா வந்து கெடுத்தா மேடம். இந்த தெரியும். நீ சொல்றத உண்மையை நம்புறோம். அன்னைக்கு மத்த 3 பேர் லிஸ்ட்ல இருக்கதே ஏன் எங்க கிட்ட மறத்த? அவன் பண்ண 3 கொலைக்கே அன்னைக்கு என்ன சந்தேகப்பட்டீங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லி நான் ஏன் மாட்டிக்கணும்னு நினைச்சேன். அவன் அடைச்சு வச்ச இடத்த காட்ட முடியுமா? நான் மயங்கி இருந்ததுனால எனக்கு அந்த இடம் தெரியாது. ஆனா மேடம், அவனை பிடிக்க ஒரு வழி இருக்கு. நாளைக்கு என் முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி அந்த ரெட்டி எப்படியும் போட்டு தள்ளுவேன்னு அவன் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கான் மேடம். நான் கொடுத்த லிஸ்ட்ல அந்த ரெட்டி தான் மேடம் ஃபைனல். எப்படியும் ரெட்டியை போட்டு தள்ள நாளைக்கு நிச்சயம் வருவான் மேடம். நீங்க கண்டிப்பா அவனை பிடிச்சலாம் மேடம். அவனால என் நிம்மதி போச்சு. இப்போ என் கல்யாணம் நின்று என் வாழ்க்கையே போகுது. நீ வீட்டுக்கு போலாம். மேடம் சொல்றேன்ல, அவனை ரிலீஸ் பண்ணுங்க. இவரை கூட்டிட்டு போங்க. ஆனா எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் நீங்க தான் இவரை கூட்டிட்டு வரணும். ஷூர் சார். பாஸ், ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு நம்ம கல்யாணம். நீ சந்தோஷமா இருக்கணும். அப்பா லாயரை பார்க்க தான் போயிருக்காரு. உனக்கு ஒன்றும் ஆகாது. லாயர்லாம் ஒன்றும் வேணாம் பாஸ். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. நம்ம ஏரியாவில் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உன் பிரச்சனை இப்பெல்லாம் எடுத்து அவர்கிட்ட சொல்லு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காடு காடு ஓ மை காடு, போடு போடு பைபாஸ் ரோடு, சாக்கு பீஸ்ல கோடு போட்டு காட்டு எனக்கு வேற ரூட்டு. பிள்ளையாரப்பா பிள்ளைய பாரப்பா, உங்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் ஏன் ஸ்மைலுக்கு போடாத செக் போஸ்ட். ஏத்தி விடுப்பாங்க உனக்கு 108 தேங்காய். ஏத்தி விடுப்பாங்க ஏத்தி விடுப்பாங்க உனக்கு 108 தேங்காய். ஏத்தி விடுப்பாங்க. பங்கு சந்தை போல வாழ்க்கை தானா ஏறி இறங்குது. சங்கு சக்கரமா மனசு அங்கோ எங்க அலையுது.
பணம் கையில் இருந்தா தான் சொந்த பந்தம் மதிக்குது. பைசா காலியான நைசாடு நழுவுது. வாழ மரம் போல வளரணும்டா நேரம் வரும்போது எல்லாம் வரும் ஜோரா. கடவுளை நம்புனா கைவிடத்தான் மாட்டாரு. கவலைய தூக்கி போடு, அது சப்ப மேட்டரு. விடுப்பாங்க 108 தேங்காய் எத்தி விடுப்பாங்க. போனா போட்டு 5 பந்து இருக்குது மீதி 1. 6 அடிடானி நின்னு சீக்கிரம் ஏற ரன்னு. வாழ்க்கையும் கிரிக்கெட்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுடா. விக்கெட்டை எடுத்தா தான் மேட்சில் நீ வின்னுடா. லைஃப்ல ஜெயிக்க நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணுடா. பொழப்புல கைய வச்சு போட்டுக்காத மண்ணுடா. கேட்டது கிடைக்கலன்னா மாறிடுமே டேஸ்டா. நினைச்சது நடக்கலன்னா வாழுறது வேஸ்ட். எத்தி விடுப்பாங்க உனக்கு 108 தேங்காய் எத்தி விடுப்பாங்க. காடே காடே ஓ மை காடே போட்டு போட்டு பைபாஸ் ஓடு. சாக்கு பீஸ்ல கோடு போட்டு காட்டு எனக்கு வேற ரூட்டு. பிள்ளையாரப்பா பிள்ளைய பாரப்பா உங்ககிட்ட வைக்கிற ரெக்வெஸ்ட். ஏன் ஸ்மைலுக்கு வைக்காத செக் போஸ்ட். எத்தி விடுப்பாங்க 108 தேங்காய் எத்தி விடுப்பாங்க. நமஸ்காரம். என்ன வீட்டை சுத்தி போலீஸ் நிப்பாட்டிங்க போல இருக்கு. ஏர்போர்ட்ல இறங்குனமே நடந்த எல்லாத்தையும் பிஏ செப்பியார். ஏப்ரா கொடுக்க பேரேண்டி? பாஸ்கர் ஐயா. ஆ ரோஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல தகராறு பண்ண பாஸ்கர் தான் இந்த கொலைகள் விஷயமா விசாரிக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏண்டா ஜூஸ் குறையுது குடிச்சியா? இல்லையா? அதானே. பேசாம அந்த தொங்கனா கொடுக்க உள்ள தூக்கி போட்டு விசாரிக்க வேண்டியதானே. ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த கொலைகளை பண்ணிட்டு இருப்பானோன்னு கொஞ்சம் சந்தேகப்படுறோம். ஆனா அவனோட லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது உங்க பேரு தான். காமெடியா வந்து 5 கொலை பண்ணவன அரெஸ்ட் பண்ணாம 6வது என்னையும் கொல்ல போறான்னு மீரே வச்சு செத்தாரு. ஏன் மீரா காமெடி செஸ்டனரா? ரெடி சார், we are very serious. நாங்க ஏன் இங்க வந்தோம்னா அந்த கில்லரை பிடிக்க உங்க உதவி தேவைப்படுது. செப்பண்டி என்ன பண்ணோம்? நாளைக்கு நடக்க போற பாஸ்கரோட கல்யாணத்துக்கு நீங்க தலைமை தாங்கணும். நானா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், அந்த கில்லர் பாஸ்கரோட கல்யாண முகூர்த்த நேரத்துக்குள்ள உங்களை கொல்றதா சபதம் போட்டிருக்கான். நிச்சயமா உங்களை கொலை பண்றதுக்காக அவங்க வருவான். அப்போ அவனை பிடிச்சிடலான்னு நாங்க திட்டம் போட்டிருக்கோம். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்கு. உங்க பேச்சு கேட்டு நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு வரேன். அப்புறம் கோட்டை விட்டீங்கன்னா அந்த கில்லர் என்னையெல்லாம் போட்டுருவான். அப்புறம் சாரி சார் உங்களை காப்பாற்ற முடியாம போச்சுன்னு தொப்பியை கழட்டி எனக்கு மரியாதை செலுத்திட்டு இருப்பீங்க. அதை பார்க்க எங்க ஐயா உயிரோடு இருக்க மாட்டாரு. ஏன் நான் செத்தா உன் பேர்ல வாங்கின பினாமி சொத்தெல்லாம் அமைக்கலாம்னு பாக்குறியா? சம்பேஸ்தானோ. அப்படி எதுவும் நடக்காது சார். கல்யாண மண்டபத்தை சுத்தி நாங்க செக்யூர் பண்ணிருக்கோம். டோன்ட் வரி. ஓகே ஓகே. அன்னைக்கு மலேசியா போற அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணா. இப்போ என் தலைமையிலேயே அவனுக்கு கல்யாணமா? அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பான்னு கவுண்டமணி சொன்னது இன்னைக்கும் சரியா தான் இருக்கு. அந்த ரெடி தலைமையில எனக்கு கல்யாணமா? எஸ். நடந்த இந்த 5 கொலைகளை வச்சு பாக்குறப்ப வேற இடங்கள்ல ரெடி அவன் ஈஸியா கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாண மண்டபத்துல நாங்க 30 பேர் மஃப்டியில இருப்போம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. மண்டபத்துல கொலை பண்ணிட்டு தப்பிக்க மாட்டானா மேடம்? இது வரைக்கும் அந்த கில்லர் சொன்ன நேரத்துல சொன்னபடி கொலை பண்ணிருக்கான். நாளைக்கு காலைல அவன் மண்டபத்துக்கு வரும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவன் மாட்டிப்பான். எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வைக்க சொல்லியிருக்கேன். சோ அவன் நம்ம பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் எனக்கு ஃபுல் கோஆபரேட் பண்ணணும். ஓகே மேடம். உங்க ஆட்கள் மாறு வேஷத்துல வந்திருக்க மாதிரி கொலகாரனும் மாறு வேஷத்துல வரலாம் இல்லையா? ஏய் ஓகே மேடம். அவன் வருவான்னு நினைக்கிறேன். உங்களை சுத்தி மணவாளே குச்ச பெட்டானோ. அவன் வந்தான் சட்னி தான். முகூர்த்த நேரம் முடிய போறது. ஒன்னா அடிச்சிடுவாங்க.
ஓகே மேடம். பசங்களை ஜாக்கிரதையாக பார்த்து சொல்கிறான். எல்லாம் ரெடியாக ஐட்டத்தோட ஒன்றாரு. கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்துனானே நாமஜீவனே ஹேதுனா கண்டே வத்னால் முவேதம் விவசவிதசரம் கருணானம் பௌதுசார் குசுதவேந்தியக ஆயுஷ் தேவேந்திரியே பிரதிதிஷ்டாதே தானியம் தனம் பசும் பகுபத்ர லாபம். வரமாட்டான், வா போகலாம். இதுக்கு மேலே வரப்போகிறான். என்ன மேடம், தாலி கட்டியாச்சு, மூர்த்தி நேரம் முடிய இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து என்னைய கொல்ல போகிறானா? திட்டெல்லாம் போட்டு என்னைய தலைமை தாங்க கூப்பிட்டு கடைசி வரைக்கும் வரல. வந்தது தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்போ கிளம்புறேன் தம்பி. சார் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அச்சத்தை கொடுங்க. நீ தீர்க்காயுஷா இருங்க. மேடம் ரெடி சார். அந்த மொட்டை குத்திட்டு ஓடுறான் பாருங்க மேடம். அது ஓடுறான் பாருங்க. போய் பிடிங்க மேடம். என்ன மேடம் பார்த்துட்டு இருக்கீங்க? போய் பிடிங்க மேடம். அரெஸ்ட் ஹிம். மேடம் பாஸ்கர் டாக்டர் ரூம்ல உட்கார வச்சிருக்கோம். எதுக்கு நீ ரெட்டியை குத்துன? மேடம் நான் குத்தல மேடம், அவன் தான் மேடம் குத்துனா. நான் அந்த குத்து விளக்க அவர் வயித்துல இருந்தா மேடம் எடுத்தேன். நோ, நீ போய் சொல்ற. மண்டபத்தில் எடுத்த 3 விஷுவல்ஸ் இது நீ தானே குத்தி இருக்க, அப்புறம் ஏன் போய் சொல்ற? மேடம் இவனை எங்க கிட்ட விடுங்க. பாஸ்கர், நீ போய் சொல்ற, உண்மையை சொல்லு. மேடம் நான் சொல்லு. மூர்த்தி நேரம் முடியத்துக்குள்ள அவன் வரல. அவர் வெளியில எங்கேயாச்சும் இல்ல வீட்டுக்கு போற வழியில எங்கேயாச்சும் போட்டு தள்ளிட்டானா? அதனால தான் மொத்த போலீஸோட கான்சென்ட்ரேஷன் அவர் மேல இருக்கணும்னு நான் ரெட்டியை குத்திட்டேன் மேடம். அது கூட நான் மெதுவா தான் குத்தினேன். இப்ப போலீஸ் கஸ்டடியில இந்த ஹாஸ்பிட்டல் தான் அவர் அட்மிட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெட்டியை காப்பாத்திட்டா போதும். இதை நீ எங்கிட்ட நேரடியாவே சொல்லிருக்கலாமே. கவுன்சிலர் சாக போறான் கூட தான் முன்னாடியே கண்டுபிடிச்சிங்க. காப்பாத்தினீங்களா? கட்சி நேரத்துல வந்தீங்க அவன் சுட்டதுக்கு அப்புறம். ரெட்டி ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் இப்படி பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், 1 மினிட் ப்ளீஸ். இவரோட மனநிலையில ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். இவருக்கு சைக்காட்ரிக் செக்அப், கவுன்சிலிங் இதெல்லாம் பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன். மேடம், நாங்க என்ன சந்தேகப்படுறோம்னா, தாழ்வு மனப்பான்மையில இருக்கிற பாஸ்கர் தனக்குள்ள ஒரு கற்பனை பாத்திரத்தை உருவாக்கியிருக்காரு. தன்னோட பிரச்சனைகளுக்கு அந்த இல்யூஷன் இமேஜினேஷன் கேரக்டர் தீர்வு தர்றதா நினைச்சிட்டு இருக்காரு. அது எப்படி டாக்டர் ஒரு கற்பனை கேரக்டர்? இப்போ நம்ம வேண்டுதலையும் பிரச்சனைகளையும் கோவில போய் கடவுள் கிட்ட சொன்னா அவர் பார்த்துப்பாருன்னு நார்மலா நம்ம நம்புறது இல்லையா? அதே மாதிரி தான் மெடிக்கலி இந்த விதமான மனச்சிதைவுக்கு நாங்க டிஐடின்னு சொல்லுவோம். அதாவது டிசோலேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னு அதுக்கு பேரு. மேபி அந்த முதல் கொலைய இபி ஆபீசர் வாக்கிங் போகும்போது தனியா போய் இவரே கொண்டு இருக்கலாம். ரெண்டாவது அந்த கந்துவட்டிக்காரன். டாக்டர், அந்த கந்துவட்டிக்காரன் சாகும்போது நான் அங்கதான் இருந்தேன். கூட பாஸ்கர் இருந்தானே. நீங்க கில்லர் அந்த கந்துவட்டிக்காரனை சுட்டதை பாத்தீங்களா? இல்ல டாக்டர், நான் வண்டியில பின்னாடி ஏறும்போது துப்பாக்கி சூற சத்தம் கிடைச்சு திரும்பி பார்த்தேன், அவ்வளவுதான் டாக்டர். ஏன் பாஸ்கரே பின்னாடி இருந்து சுட்டுட்டு நீங்க பாக்குறப்ப கண்ணு மறைச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப நான் பார்க்கும்போது பைக்ல ஒருத்தர் போனானே. அது யாரோ ஒருத்தர் பைக்ல தூரமா போனதா கூட இருக்கலாம். அவரை காமிச்சு கில்லர்னு சொன்னா நீங்க நம்பிதானே ஆகணும். அப்ப மூணாவதா ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டர் கரண்ட் போனதை பயன்படுத்தி இவனே சுட்டுக்கலாம் இல்லையா? நாலாவது அந்த ரவுடி, அவர் எப்படி மர்டர் ஆனாரு? கில்லர் பாஸ்கரை கடத்திட்டு போனப்பதான் அந்த ரவுடி மர்டர் ஆனா. கில்லரையோ வச்சிருந்த இடத்தையோ பாஸ்கரால சரியா அடையாளம் சொல்ல முடியல. எல்லை கடையில இருந்து கில்லர்னு ஒருத்தன் வந்துட்டு தான் சொல்லி ஓடினானே, அப்பாவது ரோட்ல அவனை நீங்க பாத்தீங்களா? பாஸ்கர் சொல்லிட்டு ஓடினதுனால தான் நாங்க நம்பணும். இப்ப யோசிச்சு பார்த்தா
அவன் சொன்ன மாதிரி நாங்க யாரையும் பார்க்கல டாக்டர். எஸ் டாக்டர். கவுன்சிலர் ரெஸ்டாரண்ட்ல பட்ட பகல்ல துப்பாக்கியால சுட்டிருக்கான். அந்த துப்பாக்கியோட தான் நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணோம். அப்பவும் பாஸ்கர் சொல்ற அந்த கில்லரை நாங்க யாருமே பார்க்கல டாக்டர். அப்போ நடந்த 5 கொலையும் பாஸ்கரே பண்ணிட்டு கில்லர் கொன்னதா தன்னையும் ஏமாத்திக்கிட்டு எங்களையும் நம்ப வச்சிருக்கானா? அப்சல்யூட்லி. கற்பனையா ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அது கூட ஆர்கியூ பண்ணிருக்கான், சண்டை போட்டிருக்கான், சாப்பிட்டிருக்கான். நோ டவுட் இஸ் எஃபெக்டட் பை டிசோலேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர். தம்பி நல்ல தூக்கம் போல இருக்கு. நீயா? ரெட்டியை காப்பாத்திட்டு தந்தனப்பா. இன்னைக்கு நாள் முடிய இன்னும் டைம் இருக்கு. ரெட்டியை தூக்கறனா இல்லையான்னு பாரு. வேணாம், நான் சொல்றது கேளு. பேசாம போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. நான் எடுத்த முடிவில் இருந்து மாறவே மாட்டேன். ரெட்டிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இங்க இருந்து நீ போனாதான்டா ரெட்டியை கொலை பண்ணுவ. மேடம் கில்லர் புடிச்சிட்டு மேடம் பாடிடா. மேடம் சீக்கிரம் வாங்க மேடம். கில்லர் புடிச்சிட்டு மேடம். இங்க இருந்து தப்பி போக முடியாது உன்னால. சீக்கிரம் வாங்க மேடம். கில்லர் பாடிடா. மேடம் வாங்க. வாங்க சீக்கிரம். ஓடு ஓடுடா. மேடம் சீக்கிரம் வாங்க. What happened? ஏப்பா பெட் இருக்கும்போது ஏப்பா தரையில படுத்துருக்க? போடாங் மேடம். அந்த கில்லர் வந்தா மேடம். ரெட்டியை கொலை பண்ண போறேன்னு சவால் விட்டு போயிருக்க மேடம். போங்க மேடம். போய் பிடிங்க மேடம். மேடம் யாருல மேடம்? மேடம் நைட்டுக்குள்ள ரெட்டியை போட்டுருவா மேடம். அவன் ரெட்டியை காப்பாத்துங்க மேடம். ப்ளீஸ் மேடம். டேய் டூடு, இவங்க என்ன மென்டல் முடிவு பண்ணிட்டாங்கடா. நான் சத்தியமான பார்த்தேன்டா. என்ன நம்பு. சத்தியமான பார்த்தமா. டேய் நான் வந்தடா. என்ன நம்புடா. ஓகே பாஸ்கர், ஏசி மேடம் அவனை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க. மகா, நீ என்ன நம்பர் இல்ல. நான் மென்டல் இல்ல மகா. சத்தியமா வந்தா மகா. அப்படி ஒரு கில்லர் வந்ததா எனக்கு தெரியல. ஆக்சுவலி அவருக்குள்ள இருக்கிற டிசோலேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் அப்படி பேச வைக்குது அவரை. எஸ் மேடம். ரெட்டி உயிரோட இருக்கிறது பாஸ்கருக்கு பிடிக்கல. அவருக்குள்ள இருக்கிற டிஐடி நோயினால ரெட்டி உயிருக்கு மறுபடியும் ஆபத்து வரலாம். என்ன சிஸ்டர், இன்ஜெக்ஷனா? ஆமா சார், இந்தாங்க. காட்டுறேன், கொடுங்க. இன்ஜெக்ஷன் கொடுங்க. என்ன பாக்குறீங்க? 2 வருஷம் மணிப்பால்ல MBBS படிச்சேன். டிஸ்கண்டினியூ. நமக்கு ஆபரேஷனும் தெரியும், அராஜகமும் தெரியும். சால தெளிவையா மீரோ? நோர்மை. அப்புறம் சார் என்ன உங்களுக்கு 4 தையல் போற அளவு தான் காயம் ஏற்பட்டிருக்கு. சீஃப் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாரு. அதான சொல்ல வரீங்க? ஆமா சார். போங்க, போய் கேட்டு சொல்லுங்க. ரேய் ஐயா, ఎక్కడ్రా ఉన్నాడు ఆ భాస్కర్ నాయి? ఇక్కడే ఉన్నారయ్యా. 8th ఫ్లోర్ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் జరుగుతుంది. என்னோட இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில ஒரு பிளேடு கூட என் மேல கீறனது கிடையாது. அவனையா என்ன குத்திட்டான்ல, அவன் சாகணும்டா. அவனை மென்டல்னு சொல்றாங்க ஐயா. மென்டலா? ரொம்ப வசதியா போச்சு. மேடம், லக்கிலி ரெட்டிக்கு 4 தையல் போடுற அளவுக்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கு. இனி அவர் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஷால் வி டிஸ்சார்ஜ் ஹிம்? பாஸ்கர், பாஸ்கர், மேடம், பாஸ்கர் காணோம். வாட்? ரெடி சார், எங்க இருக்கீங்க? வீட்ல தான். வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. எதுக்கு? பாஸ்கர் தப்பிச்சிட்டான். பி தேர். ஏன்டா ஹாஸ்பிடல்ல நீங்க கடத்திட்டு வந்த? இப்போ நான் தப்பிச்சு போயிட்டு வந்தா போலீஸ் நினைக்கும். அறிவு கட்டவனே. யார பத்திர அறிவு கட்டவன்ற? இடியட். உன்னை யாருக்கு தெரியாம ஹாஸ்பிடல்ல இருந்து இங்க தூக்கிட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தாண்டா தெரியும். நான் தூக்கிட்டு வரலன்னா நீ செத்து போயிருப்படா. என்ன பாக்குற? ரெட்டி உன்னை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அவன் சாகணும்டா. நம்ம ஆளுங்களை வச்சு அவனை சாவடிச்சிரு. கேட்டா மென்டல் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடல. சரியா? ரெட்டி ஏன்டா என்ன கொலை பண்ணோம்? ஏதோ அறகுறையா கேட்டு உளறாத. இப்போ அந்த மொட்டை அந்த ரெட்டியை கொலை பண்ண அந்த பழி ஏமல் தானே விடும். டேய், இது எந்த இடம்டா? இது ஏர்போர்ட்டுக்கு எய்த்தாப்ல பழைய சுதேசி மில்லு. உன் போனை கொடு. எதுக்கு? அந்த போலீஸ் அக்காவுக்கு போன் பண்ண. நான் தர மாட்டேன். இப்ப கொடுக்க போறியா இல்லையா? தர மாட்டேன், தர மாட்டேன். குர்ரா. ஏய் வேணா, சொன்னா கேளு. பஸ். டேய் பஸ் வேணாடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் வேணாடா. டேய் சொன்னா கேளுடா. வேணாடா. ஹலோ. ஹலோ சார், நான் பாஸ்கர் பேசுறேன் சார். இன்னும் நீங்க ஹாஸ்பிடல்ல தானே இருக்கீங்க? இல்ல, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயோ சார், நான் உங்களை குத்துறதே நீங்க ஹாஸ்பிடல்ல பாதுகாப்பா இருக்கணும் தானே சார்? உங்களை யார் சார் வீட்டுக்கு வர சொன்னது? அதை விடு. இப்ப நீ எங்க இருக்க?
நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு எதிர்க்க அந்த சுதேஷ் மில்ல இருக்கேன் சார். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் வந்து நீங்க என்ன கொலை பண்ண போறதா நினைச்சு இங்க கடத்திட்டு விட்டா சார். சார் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா ப்ளீஸ். ஹலோ ஹலோ. ஏய், நான் நம்ம கூட போய் அவனை போட்டுறேன். போலீஸ் கேட்டா சமாளி. அவனுக்குள்ள நம்ம ஆளுக போதாதா? என்ன குத்துன அவனை நான் என் கையாலேயே சாகடிக்கிறோம்டா. வாங்கடா. ஹலோ, நான் பாஸ்கர் பேசுறேன் மேடம். நான் தப்பிச்சலாம் போல மேடம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட். ஹலோ, சார்ஜ் போச்சு. தம்பி, அந்த போன்ல சார்ஜ் நிக்காது. மகனோ ஒண்ணா. பாஸ் மேடம், இந்த கால் வந்த நம்பர் எந்த ஏரியால இருக்குன்னு கண்டுபிடி. ஓகே மேடம். டேய் அதுல பேலன்ஸே கிடையாது தம்பி. பண்ணி வாயா. அது செல்லே கிடையாது, டம்மி. அப்ப எதுக்கு வெட்டி வந்தா? ஏய், வாங்கடா. இங்க அவனுக்கு சமாதி கட்டுறேன். ஷிட் பாஸ், ரெடியோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதே எங்க இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. நான் ரெடி வீட்டுக்கு போறேன். கம் ஆன். ஷூர் மேடம். சார் நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? ஏய், தொங்கல கொடுக்கா. ஏன் சார்? ஏய், என்ன தொட கூட யோசிப்பாங்கடா. என்ன நீ குத்துவ சார் கேட்டா உனக்கு டிசபிலிட்டி ஐடென்டிட்டி டிஸார்டர்னு அந்த டாக்டருக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன பழி வாங்க தெரியுமா சார்? நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உங்க உயிருக்கு ஆபத்து சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். இங்க இருந்து கிளம்புங்க சார். சாரை கூட்டி போங்க ப்ளீஸ். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் நடந்த மனசுல வச்சுக்கிட்டு என்ன கொலை பண்ண முடிவு பண்ணிட்ட அதானே? சார் அதெல்லாம் மறந்துட்டேன் சார். சார் நீங்க இங்க இருந்து போலாம் செத்துறீங்க சார். டேய், சாக போறது இந்த ரெட்டி இல்லடா நூவு. சார் இங்க இருந்து முதல்ல போயிடுங்க சார். சார் இங்க இருந்து நான் உங்களை கொண்டுடுவா சார். சார் முதல்ல கிளம்புங்க சார். அவசரமா வெளியில போறேன்னு கிளம்பினாரு மேடம். ஆனா எங்க போறேன்னு செப்பல இது மேடம். அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதே. நான் ட்ரை பண்ணாலும் அப்படிதான் வருது மேடம். சொல்லுங்க பாஸ். பாஸ்கரோட செல் நம்பர் ஏர்போர்ட் பக்கத்துல சவுத் சோன்ல இருக்கிறதா சிக்னல் கன்ஃபர்மேஷன். ரெட்டி ஃபோன் நம்பர் அந்த சொல்ல தான் இருக்கு மேடம். ஓ மை காட். சார் நான் சொல்றது கேளுங்க சார். நான் அப்பவே சொன்னேன்ல சார், அந்த மட்டும் வந்து தப்பிச்சு போவனு. இவன் தான் நீ சொன்ன மொட்டையா? ஆமா சார். இங்க இருந்து போயிட்டீங்க சார். இவன்லாம் எனக்கு சப்படா. சார் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டீங்க சார். உங்களை கொண்டு வா சார். நான் சொல்றது கேளுங்க சார். நம்ம எக்ரிமெண்ட் படி ரெட்டி இப்ப கொல்ல போற. நீ இங்கே இருந்தா பழிவு மேல விழுந்துடும். தப்பிச்சோடு. சார் ஓடுங்க சார்.
அவர் எது பண்ணாது? டேய், வேணா, ஒட்ட விட்டுரு அவர். டேய். சார் 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 ரெடி சார். எத்தனை தடவை சொன்ன தப்பிச்சு போயிட்டீங்க கேட்டீங்களா சார்? இப்ப உங்களையும் கொண்டுட்டாரா சார்? சப்ரான்னு செத்தா போயிட்டீங்களா சார்? சார் ஐயோ பேச கேட்கலையே சார். அது யாரு மாமனா மச்சானா? ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. ஏடா போட்ட எவ்வளவு சொன்ன இவரை சாவடிக்காதன்னு ஏடா சாவடிச்சா? போன திங்கக்கிழமை நம்ம போட்ட எக்ரிமெண்ட், இன்னைக்கு சனிக்கிழமை 6 பேர் ஓவர் 60,000 கொடுங்க. செட்டில்மெண்ட் கேட்கற இடம் வராது. போடா. டேய், உனக்கு 1 வாரம் டைம் தரேன். நெக்ஸ்ட் சனிக்கிழமை வர்ற செட்டில்மெண்ட் பண்ற இல்ல Why this கொலவெறி Why this கொலவெறி டே? Why this கொலவெறி டே? Why this கொலவெறி? மேடம் இங்கதான் மேடம், இங்க இருக்க வாங்க. சீக்கிரம் மேடம் வாங்க, புடிங்க இவனை. மேடம் போலீஸா? இங்கதான் மேடம் இருந்தா. ஏன் மேடம் லேட்டா வந்தீங்க? அவன் கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். இப்ப ஏகல கத்தி 2 பேரை செத்து கிடக்குறாரு. நான் தான் கொலைகாரன் கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. போங்க மேடம். டிசோலேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. வாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பாஸ்கர் என்பவர் தன் சுயநினைவில் தான் இந்த கொலைகளை செய்தார் என்பதற்கு போலீஸ் தரப்பில் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. மேலும் அவருக்கு மனநிலை பாதிப்பு இருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. ஒரு மருத்துவ குழுவை அமைத்து அவரை பரிசோதித்து ஒரு மருத்துவ அறிக்கையை போலீசார் கோர்ட்டுக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்ன பிரதர், 1 வாரத்துல தமிழ்நாட்டை கலக்கிட்டீங்க. இன்னைக்கு எல்லா சேனல்லையும் ஹெட் நியூஸே நீங்க தான். உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் முடியறதுக்குள்ள போலீஸ் அந்த கில்லரை பிடிச்சிருவாங்க பாஸ்கர். நீங்க கவலைப்படாம இருங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு கில்லர் இருக்கானா? இல்ல இவனுக்கு டிசோலேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் ஏதாவது இருக்கா? ஸ்டாப். டாக்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன பாக்குற எல்லாருக்குமே இப்படிதான் டவுட் கேட்கணும்னு தோணும். பை தி வே, வாட் இஸ் யுவர் டவுட்? ஒருத்தன் ஃபுல் போதையில தனக்கு யாருனே தெரியாத ஒருத்தங்கிட்ட தான் பிரச்சனை காரணமான 6 பேரை கொலை பண்ண சொல்லி தலா 10,000 ரூபான்னு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றான் டாக்டர். ஜஸ்ட் 10,000. அதுக்கு 12 ரூபாய் அட்வான்ஸும் பே பண்றான் டாக்டர். ஒன்லி 12? எஸ். தென் இந்த அட்வான்ஸ் பே பண்ணுவேன். மறுநாள் போதை தெரிஞ்சோட எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆனா அந்த அட்வான்ஸ் வாங்கினான் பாருங்க, அவன் நாள் தவறாம டெய்லி ஒவ்வொருத்தரா கொலை பண்றான் டாக்டர். இப்போ ஒருத்தன் நார்மலா இருந்தானா இப்படி எல்லாம் கொலை பண்ணுவானா? சான்ஸ் இல்ல. ஹி இஸ் அப்நார்மல். அப்ப அந்த நோய்க்கு என்ன டாக்டர் பேரு? லைக் யூ, டிசோலேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர். அத தாயா நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்ற அந்த டிசோலேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் வியாதி எனக்கு இல்ல, அந்த மொட்டைக்கு. இதான் என் பிரச்சனையே. அந்த 8 பேரை போட்டுலாம் தான் நான் நிம்மதியா இருக்க முடிஞ்சு. உங்களுக்கு யாராவது கூலிப்படைய தெரியுமா ஜி? நானே ப்ரொஃபஷனல் கில்லர் தான். யாரை போடணும்னு லிஸ்ட் கூட ஒவ்வொருத்தரா தூக்கிடலாம். உண்மையிலேயே இந்த மொட்டைக்கு தாங்க மனோவியாதி. இன்னும் எத்தனை பேர்ட்ட லிஸ்ட் வாங்க போறானோ. ரொம்ப நல்ல பண்டானி
ரொம்ப நல்ல பண்டா நீ ரொம்ப நல்ல பண்டா டக்கரா சூப்பரா சூப்பரா ஐலசா குத்துடா தூளுடா அனுஷ்கா தமன்னா அன்ரியா நஸ்ரியா இவங்கெல்லாம் யாருன்னு தெரியலன்னா அஷன் ரொம்ப நல்ல பண்டா ரொம்ப நல்ல பண்டா நீ ரொம்ப நல்ல பண்டா நீ ரொம்ப நல்ல பண்டா ரொம்ப நல்ல பண்டாடி ரொம்ப நல்ல பண்டாடி ரொம்ப நல்ல பண்டாடி ரொம்ப நல்ல பண்டா லவ்வரு நினப்புல ஃப்ரெண்டுங்க துட்டுல பீ கூட எப்பவுமே குட்டிக்கலன்னா நண்பனின் சிஸ்டரு நமக்கும் சிஸ்டரு அவள நீ சைட்டு அடிக்கலனா ரொம்ப நல்ல பண்டா ரொம்ப நல்ல